எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க எல்லாரும் என் மேல கொஞ்சம் காண்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு ஹாலிடே. அதனால கொஞ்சம் அங்கே இங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் போகிற இடங்கள்ல எல்லாம் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கதை போட ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே கதை வாசிக்கிறதுக்கு தகுந்த தனிமையான சூழல் கிடைக்கல. சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தீங்க, பேக் சைடு ஏதோ இரைச்சல் வருது, சவுண்டு இருக்குது அப்படின்னு. அதனால போடுறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில் நீங்கள் கேட்குற மாதிரி நம்மளோட ஆடியோ இருக்கணும். அதனால நான் போடலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் வந்து ஒரு 4-5 வீடியோஸை டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப் தரப்புலேருந்து. அதில் வேற கொஞ்சம் அப்செட். இனிமே நம்ம வீடியோ எப்பவும் போல் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சிடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. 6 மாதங்களுக்கு பின். அலாரம் அடித்தபோது அது எதிரியாகப்பட்டது. ஆத்திரம் எல்லாம் ஒன்று திரண்டு விரல் முனைக்கு வந்து லொட்டென்று அலாரத்தின் தலையில் பட்டனை அழுத்தியது. மீண்டும் போர்வையை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டு தள்ளி போயிருந்த தலையணையை அருகில் எடுத்து கால்களுக்கிடையில் செருகி கொண்டு மீண்டும் கண்கள் செருக நித்ரா தேவியை அணைத்து கொள்ள முற்பட்ட போது வாசல் காலிங் பெல் அழுத்தப்பட்டது. இந்த அதிகாலையில் யார்? நாராயணன் கதவு திறந்து பார்த்து அவசியம் என்றால் வந்து எழுப்புவான். திறந்த கண்களை மறுபடி மூடிக்கொண்டான் பரத். மீண்டும் அழைப்பு மணியின் பிடிவாதம். இந்த நாராயணன் என்ன செய்கிறான்? என்னமோ தீபாவளி போல தினம் அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்து குளித்துவிட்டு முதல் காரியமாக காது குடைந்து கொண்டிருப்பான். ஏன் இன்னும் போய் கதவை திறக்கவில்லை? 3வது முறையாக அழைப்பு மணி ஒலித்ததும் பரத் எரிச்சலுடன் எழுந்து கொண்டு நேரம் பார்த்தான். 6:15. பாவிகளா, இன்னும் குறைந்தது 1 மணி நேரமாவது தூங்குவேன். கெடுத்த பாவி யார்? பரத் கைலியை சரியாக கட்டிக்கொண்டு கழுத்து பக்கம் கிடந்த செயின் டாலரை முன்பக்கம் இழுத்து விட்டு கொண்டு வெற்று மார்பின் மேல் ஒரு டவல் எடுத்து போர்த்தி தன் அறையை விட்டு வெளிவந்து சமையல் கட்டிற்குள் எட்டி பார்த்தான். நாராயணனை காணவில்லை. குளிக்கிறான் போலிருக்கிறது. வாசல் கதவை பரத் சமீபிப்பதற்குள் மற்றும் ஒரு முறை அழைப்பு மணி ஒலித்துவிட்டது. பரத் கதவை திறந்ததும் அவன் எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் காற்றில் வைத்த கற்பூரம் போல, அல்லது சிகரெட் புகையைப் போல, அல்லது தண்ணீர் தெளிக்கப்பட்ட பொங்கும் பால் போல கரைந்து போனதற்கு காரணம் லேசான தூறலுக்காக வர்ணக்குடையை விரித்து பிடித்திருந்த அவள். அவள் அருகில் ஒரு சூட்கேஸும் இருந்தது. அவளை இறக்கிவிட்ட ஆட்டோ திரும்பி சென்று கொண்டிருந்தது. மிஸ்டர் பரத், நீங்க தானே என்றாள். ஆமா, உள்ள வாங்க. குடையை மடக்கி கொண்டு சூட்கேஸுடன் உள்ளே வந்து முந்தானையால் முகம் ஒற்றிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து அதிகாலையில் தொந்தரவு பண்ணிட்டேனா என்றாள். ஒரு நிமிஷம். பரத் உள்ளே சென்று சட்டை அணிந்து கொண்டே யோசித்தவன், யார் இவள்? என்னமோ ரொம்ப பழகினவள் போல பேசுகிறாள். வெளியூரிலிருந்து வந்திருக்கிறாள். முகத்தில் பயணக்கலைப்பையும் மீறி அழகு சுடர் விடுகிறது. யார்? பரத் வெளியே வந்து, நீங்க யாருன்னு எனக்கு நினைவு வரலையே. வராது, என்ன நீங்க பார்த்ததில்ல, ஆனால் தெரியும். பல்லு கூட தேய்க்காத ஒரு காலையில் புதிர் விட யோசிக்கிறது கொஞ்சம் சிரமம். நீங்களே சொல்லிடுங்க. நான் ஜாட காட்டுறேன், புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்ப்போம் என்றவள் 2 கைகளையும் சேர்த்து குடிசை போல காட்டி பிறகு ஒரு டைரக்டர் போல கோணம் பார்த்தாள். அதன் பிறகு இல்லாத வீணையை மீட்டினாள். ஐயோ என்றான் பரத். சாரி, சொல்லிடுறேன். நான் கும்பகோணத்திலிருந்து வரேன். என் பேர் வீணா. இப்போ நினைவு வருதா? போச்சுடா, அவள் இவள்தானா? வாரம் தவறாமல் கடிதம் எழுதுபவள். உங்கள் சாகசங்களை பேப்பரில் புத்தகத்தில் படித்து நான் உங்கள் தீவிர ரசிகை ஆகிவிட்டேன் என்று முதல் கடிதம் எழுதியவள். உங்கள் ஆட்டோகிராஃப் தேவை என்று 100 கார்டுகள் எழுதியவள். பரத் ரசிகை மன்றம் துவங்கலாமா என்று எழுதி கேட்டவள். 4 கடிதங்களுக்கு ஒரு தடவை மட்டும் பரத் பதில் போடுவதுண்டு. கடைசியாக ஒரு கடிதத்தில் நான் சென்னை வந்தால் உங்களை சந்திக்கலாமா என்று கேட்டு எழுதியிருந்தாள். தாராளமாக, ரசிகையை சந்திப்பதை விட வேறென்ன வேலை என்று இவன் பதில் எழுதியிருந்தான். இவ்வளவு அழகானவள் என்று தெரிந்திருந்தால் இன்னும் ஈடுபாட்டுடன் பதில் கடிதங்கள் எழுதியிருக்கலாம். என்ன பரத், என்ன மறந்துட்டீங்களா? சேச்சா, உங்களை மறக்க முடியுமா? கும்பகோணத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸ்கூலில் பாட்டு டீச்சர். பிரமாதமாக பாடுவேன் சார். ஒரு தடவை திருச்சி ரேடியோவில் கூட பாடியிருக்கேன். கனைத்து கொண்டாள். இப்போ வேணாங்க. எப்போ மெட்ராஸ் வந்தீங்க? இதென்ன கேள்வி? எனக்கு மெட்ராஸில் உங்களை விட்டால் வேற யாரை தெரியும்? இப்போ தான் ரயிலை விட்டு இறங்கினேன். ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா மெட்ராஸ் வந்தீங்க? நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம். உங்களையும் பார்த்துட்டு கல்யாணத்தையும் அட்டன் செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். நான் வந்ததில் ஒன்றும் தொந்தரவு இல்லையே உங்களுக்கு? உங்களுக்கு தான் தொந்தரவு. என்ன? லேடிஸ் இல்லாத வீட்டில் தங்குறதுல உங்களுக்கு சங்கோஜமாக இருக்குமேன்னு சொன்னேன்.
நீங்கள் யாரு? மூணாவது மனுஷனா? உங்கள் வீட்டில் தங்குறதுல என்ன சங்கோஜம்? அப்படின்னா சரி. நாராயணா. இடுப்பில் ஈரத்துண்டோடு நாராயணன் வந்தான். இப்பதான் குளிச்சுட்டு வரியா? வேட்டி கட்டிக்கிட்டு வா, போய் தொலை. கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் என்று வீணாவை பார்த்தான். சொந்தக்காரங்களா? நீ ட்ரெஸ் பண்ணிட்டு 2 காப்பி கொண்டு வா முதல்ல. அறிமுகம் அப்புறம் செய்கிறேன். அவன் போனதும் அற்புதமாக சமைப்பான். அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். மற்றபடி ஒரு 4 வயசு குழந்தையால் கூட இவனை ஏமாத்திர முடியும். அவங்க இங்கே யாரு? சுசீலா. லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. இப்போ ஊரில் இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸோட பெங்களூருக்கு ஜாலி ட்ரிப் போயிருக்கா. யூ ஆர் கோயிங் டு மேரி ஹர், அப்படித்தானே? இன்று ரொக்கம் நாளை கடன்னு மளிகை கடையில் போர்டு மாட்டியிருப்பான் பாருங்க. அதே மாதிரி சீக்கிரம் கல்யாணம் செய்துக்க போகிறோம்னு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் டிலே பண்ணுறீங்க? நியாயமான கேள்வி. ஆனால் எங்கள் கல்யாண விஷயத்தை தீர்மானிக்க வேண்டியவர் வேற ஒருத்தர். அவர் மனசு வைக்கணும். அது இருக்கட்டும், நாளைக்கு தானே உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம்? ஆமாம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு முழுக்க நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். உங்களோட ஒரு நாள் வேலைகள் அத்தனையும் கூட இருந்து கவனிக்க போகிறேன். உங்களுக்கு சங்கடம் எதுவும் இல்லையே? இருக்குதே. என்ன? இப்போ முதல் காரியமாக ஷேவிங் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நின்று கவனிச்சுக்கிட்டு இருந்தா கூச்சமாக இருக்காதா? ரொம்ப தமாஷ் தான். உங்கள் ஆஃபீஸ் காரியங்களை தான் கவனிக்க போகிறதா சொன்னேன் என்று சிரித்தாள். பரத் எழுந்து குனிந்து தரையில் தேடுவது போல அபிநயித்தான். என்ன தேடுறீங்க? நீங்கள் சிரிச்சப்ப சிந்தின முத்துக்கள். மீண்டும் சிரித்தாள். மிஸ் வீணா, சில பெண்கள் சிரிக்கிறப்ப சிரிப்பு நல்லா இருக்கும். முகத்தில் சுருக்கம் வந்து அசிங்கமாயிடும். சில பெண்கள் அழறப்ப அழகா இருப்பாங்க. நீங்கள் சிரிக்கிறப்ப உங்கள் அழகு டபுள் ஆயிடுது. குளிர்து சார். நாராயணன் காப்பி கொண்டு வந்து கொடுத்தான். நாராயணா, இவங்க என்னோட ஃப்ரெண்டு, கெஸ்ட்டு. இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறாங்க. இங்கே தான் சாப்பிட போகிறாங்க. கெஸ்ட் ரூமில் கொண்டு போய் பெட்டியை வச்சுடு. ஹீட்டர் சுவிட்சு போட்டு விடு. கட்டிலில் பெட்ஷீட் மாற்றிடு என்றான் பரத். பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. வீணா. உனக்கு பேர் எதுக்குடா? மேடம் ஃபோன் செஞ்சா சொல்ல வேணாமா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். இடியட். பெட்டி எடுத்துகிட்டு போடா. நாராயணன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு பெட்டி எடுத்து நடக்க, போங்க வீணா, குளிச்சு ரெடி ஆயிடுங்க, டிஃபன் சாப்பிடலாம் என்றான் பரத். எழுந்து கொண்ட வீணா தன் இரட்டை பின்னலில் முன்னால் விழுந்ததை பின்னால் விசிறிக்கொண்டு, நீ வா போன்னே சொல்லலாம் பரத். கொஞ்ச நேரம் போகட்டுங்க. அத்தியாயம் 2. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு பரத்தும் வீணாவும் வந்தபோது ரவி கண்ணாடி கதவுகளுக்கு பவுடர் போட்டு துடைத்து கொண்டிருந்தான். மாதவி டைப்ரைட்டரில் ரிப்பன் மாற்றிக்கொண்டிருந்தாள். உள்ளே நுழைய முற்பட்ட காலை வெயிலை வெனீசியன் பிளைண்ட் பிளாஸ்டிக் செவ்வகப்பட்டைகள் ஜன்னல்களுக்கு கவசமாக நின்று தடுத்து கொண்டிருந்தன. கீழே அண்ணா சாலையின் வாகன சத்தங்களை அதனால் எதுவும் செய்ய இயலவில்லை. குட் மார்னிங் சார் என்ற மாதவி, அடையார்லேருந்து அன்னை தெரசா லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து காஞ்சனான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க சார். உங்களை பார்க்க உள்ளே உட்கார வச்சிருக்கேன் என்றாள். பரத் வீணாவை கமின் என்று கூறிவிட்டு தனது குளிர் அறைக்குள் நுழைந்து வணக்கம் என்றான் அமர்ந்திருந்த காஞ்சனா அம்மாவிற்கு. வீணா சைலண்டாக ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்து அந்த அறையை பார்க்க துவங்கினாள். அவரை காஞ்சனா அம்மா என்று சொல்வதை விட காஞ்சனா பாட்டி என்று சொல்லலாம் போல இருந்தார். தன் கைப்பையில் இருந்த பிரஸ் பட்டனை பிரிப்பதும் மீண்டும் போடுவதுமாக இருந்தவர் நிமிர்ந்து வணக்கம் என்றார். தலையில் வெள்ளிக்கம்பிகள் நிறையவே ஓடின. காலிஃப்ளவர் போல ஒரு கொண்டை போட்டு 7-8 ஹேர்பின்கள் செருகி, நெற்றியில் குங்குமம், காதில் கம்மல்கள், வாயில் வெற்றிலை சிவப்பு, அதனால் மாநிற பற்கள், கைகளில் தோல் சுருங்க துவங்கி இருந்தது. என்ன விஷயம் என்றான் பரத் நேராக. அடையாரில் நான் ஒர்க்கிங் உமன்ஸுக்காக ஒரு ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்தித்ததே இல்லை. உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க வந்திருக்கேன். ரவி ஃப்ளாஸ்கோடு வந்து அறையில் இருந்த கப்போர்ட் திறந்து 3 பீங்கான் கப்புகளில் ஊற்றி எடுத்து வந்து மேட் போட்டு ஒவ்வொருவர் எதிரிலும் வைத்தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் ஹாஸ்டலில் ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு தங்கி இருந்தா. இதோ இந்த பொண்ணு மாதிரியே லட்சணமாக இருப்பா. வீணாவின் முகத்தில் திடீரென்று பெருமிதமும் வெட்கமும் வரிந்து கட்டி வருகை புரிந்து திரும்பியது. திடீர்னு காணாமல் போயிட்டாளா என்றான் பரத். அட, எப்படி சரியா சொன்னீங்க? லட்சணமான பொண்ணுன்னாலே விவகாரம்தான். அதுலேயும் தங்கி இருந்தான்னு கடந்த காலத்தில் சொன்னதால யூகத்தில் கேட்டேன். நீங்கள் விபரமாக சொல்லுங்க. 4 நாளைக்கு முன்னாடிலேருந்து அந்த பொண்ணை காணலை. வழக்கம் போல் வேலைக்கு போனவ சாயங்காலம் திரும்பலை. நான் எங்கள் ஹாஸ்டலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்திக்கிட்டு இருக்கேன். நைட்டு 10 மணிக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப அவசியமான காரணம் இருந்தால் தான் வெளியில் போகலாம். அதுவும் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இவ பர்மிஷனும் வாங்கலை, திரும்பவும் இல்லை. மறுநாளும் வரல. அவள் வேலை பார்த்த இடத்துல விசாரிச்சா ஆஃபீஸ் முடிஞ்சதும் போயிட்டதா சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரே ஒரு வயசான அம்மா. அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்காங்க.
காஞ்சிபுரத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே இருக்காளான்னு பார்க்க சொன்னேன். அங்கே வீடு பூட்டி இருக்கு. விசாரிச்சதுல அந்த அம்மா காசிக்கு யாத்திரை ஸ்பெஷலில் போயிருக்காங்களாம். அவங்க ஊர் திரும்ப இன்னும் 1 வாரம் ஆகுமா. நான் அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் எழுதி கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஸ்டேஷன் போய் விசாரிச்சுட்டு தான் வரேன். ஒன்றும் தகவல் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. கல்யாணமாகாத பொண்ணு, ரொம்ப கலகலப்பானவ. என்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுவா. எனக்கு பதறுது. அவளுக்கு என்ன ஆச்சு, எங்கே இருக்கா என்னன்னு நீங்கள் விசாரித்து கண்டுபிடிக்க முடியுமா? காலம் கெட்டு போயிருக்கு. நூதனமாக தப்பு பண்ணுறாங்க. என் ஹாஸ்டலில் தங்கியிருந்ததால் எனக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது. அவங்க அம்மா வேற ஊரில் இல்லை. எனக்கு 4 நாளாக ஒரே டென்ஷன். சரியான தூக்கம் இல்லை. பரத் கைகளை கட்டிக்கொண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் மேஜை மேலிருந்த காலண்டரை பார்த்தான். தேதி 21 என்று காட்டியது. இன்னைக்கு 21ங்க. அந்த பொண்ணு ரஞ்சனி என்னைக்கு ஹாஸ்டலுக்கு திரும்பலை? 17ஆம் தேதி காலையில் வேலைக்கு போனப்போ கடைசியாக பார்த்தோம். நீங்கள் புகார் கொடுத்தது என்னைக்கு? 18ஆம் தேதி. ஃபோட்டோ கொடுத்தீங்களா? இல்லை. அவள் ரூமில் பெட்டி பை அலமாரி எல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவள் ஃபோட்டோ கிடைக்கல. காஞ்சிபுரத்தில் அவள் அம்மா வீட்டில் ஃபோட்டோ இருக்கலாம். ஆனால் அவங்க ஊரில் இல்லையே. அதனால் ஃபோட்டோ கொடுக்க முடியலை. ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியம்னு ஸ்டேஷனில் கூட சொன்னாங்க. உயரம், நிறம், வயசு, அடையாளம்னு விபரம் எழுதி கொடுத்தோம். அதே விபரங்களை எனக்கும் எழுதி கொடுத்துருங்க. அந்த பொண்ணு மட்டும் தனி ரூமில் தங்கி இருந்தாளா? இல்லை, ஒரு ரூமுக்கு 2 பேர். ஆனால் 1 மாதமாக ரஞ்சனி மட்டும்தான் தனியாக இருந்தா. அவள் கூட தங்கியிருந்த கௌரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் அந்த பொண்ணு ஹாஸ்டலை விட்டு போயிடுச்சு. ரஞ்சனி கூட பழகின மற்ற பெண்களை விசாரிச்சிங்களா? எல்லா விதமாகவும் விசாரிச்சிட்டேன். யாருக்கும் எந்த விபரமும் தெரியல. நீங்கள் கடைசியாக பார்த்தப்ப கலகலப்பாக இருந்தாளா? இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாகவே அவள் முகத்தில் ஒருவித சோகம் இருந்தது. பழைய குசி மூடு இல்லை. கேலி கிண்டல் இல்லை. ஏதோ ஒரு சிந்தனையிலேயே போவா வருவா. என்னன்னு நீங்கள் கேட்கலையா? கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு போயிட்டா. ரொம்ப வற்புறுத்தி விசாரிக்கிறது அநாகரிகம்னு நான் அப்புறம் கேட்கல. நீங்கள் வெளியில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போங்க. பேப்பர் தர சொல்கிறேன். உங்கள் அட்ரஸ், அந்த பொண்ணை பற்றின விவரங்கள், ஸ்டேஷனில் கொடுத்த கேஸ் நம்பர், அவள் வேலை பார்த்த இடத்தோட அட்ரஸ் எல்லாம் விவரமாக குறித்து கொடுத்துட்டு போங்க. நான் முதல்ல டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்க. காஞ்சனா அம்மா எழுந்து கொண்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு கொண்டையை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டு, பணம் எதுவும் இப்போ நான் கட்டணுமா என்றார். இல்லை, அப்புறம் நான் சொல்கிறப்ப கட்டினா போதும். கொஞ்சம் மெனக்கட்டு கண்டுபிடிக்க பாருங்க சார். நாளாக நாளாக எனக்கு கவலை அதிகமாகிட்டே போகுது. பம்பாயில் கொண்டு போய் அடைச்சி வச்சு விபச்சார விடுதிகளுக்கு வித்துடுறதா பேப்பரில் படிக்கிறப்ப திகீருங்குது. எதையும் யூகம் பண்ணி குழப்பிக்காதீங்க. அதிகபட்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். போலீஸில் விபரம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஹாஸ்டலுக்கு வரேன். அந்த அம்மாள் அறையை விட்டு வெளியேறியதும் அவர்கள் அமர்ந்திருந்த பரத்திற்கு நேரெதிர் நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டாள் வீணா. 2 கைகளையும் மேஜை கண்ணாடியில் பதித்து தன் முகத்தை தாங்கி கொண்டு, என்ன ஆகியிருக்கும் ரஞ்சனிக்கு என்றாள். ஒரு வெத்தலை இருந்தால் கொடுங்க. எதுக்கு? மை போட்டு பார்த்து சொல்கிறதுக்கு. கிண்டல் பண்ணுறீங்களா? 4 நாளாக ஒரு வயசு பொண்ணை காணோம்னா விபரீதமாக உங்களுக்கு படலையா? எல்லாத்தையும் விபரீதமாக பார்க்கக்கூடாதுங்க. இந்த கேஸையே நீங்கள் ஏன் ஆரோக்கியமாக யோசிக்கக்கூடாது? அதாவது லைஃபாய் போட்டு குளிச்சுட்டா? ரொம்ப டைட்டாக கடிக்கிறீங்களே. சாரி, சொல்லுங்க. அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கலாம். இன்னைக்கு சிட்டியில் கடற்கரைக்கு போனால் சுண்டல் கூட கிடைக்கிறதில்ல. அவ்வளவு காதலர்கள். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணோட அம்மா இதுக்கு சம்மதிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க காசிக்கு போன சமயம் பார்த்து இந்த பொண்ணும் அந்த பையனும் ரகசியமாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இப்போ ஹனிமூனில் இருக்கலாம். இதுதான் உண்மைன்னா சந்தோஷம்தான் பரத். நீங்கள் அந்த அம்மாவை இன்னும் கேள்விகள் கேட்டிருக்கலாமோன்னு எனக்கு பட்டுது. ஆரம்பத்தில் இவ்வளவே அதிகம். கதவை தட்டிவிட்டு மாதவி உள்ளே வந்தாள். புதிதாக போடப்பட்ட ஒரு ஃபைலோடு. அவங்க சொன்ன விபரங்கள் எல்லாத்தையும் இதில் ரெக்கார்ட் செஞ்சிட்டேன் சார் என்றாள் மாதவி. ஒற்றை கூந்தலை முனைவரை பின்னி கதம்பம் வைத்திருந்தாள். சரி, நம்ம நியூட்டன் சாரை ஃபோனில் பிடிச்சு உள்ள கனெக்ஷன் கொடு என்றதும் சென்றாள். உங்கள் ஸ்டாஃப் இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம் சார் என்றாள் வீணா. இப்போ தேவலாங்க. முந்தியெல்லாம் முகத்தில் ஒரு டப்பா மை அங்கங்கே தடவி திருஷ்டி புள்ளி வேற வச்சுக்கிட்டு வருவா. நான் தான் படிப்படியாக மாற்றியிருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் சர்க்கஸ் கம்பெனியில் வெயிட் லிஃப்டர். ஒரு தடவை அவரை பார்த்ததுலேருந்து நான் அழகு டிப்ஸ் சொல்கிறத நிறுத்திட்டேன் என்ற பரத் ஒலித்த டெலிஃபோனை எடுத்து, ஓகே கொடு என்று, ஹலோ பரத் ஹியர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் என்றார் நியூட்டன். வீணா புத்தக ஷெல்ஃபை சுழற்றி புத்தக தலைப்புகளை பார்த்தாள். கமிஷனர் ஆஃபீஸில் முருகேசன் இருப்பார், நம்ம ஃப்ரெண்டு. அவர் ஊரில் இல்லை. அதனால் உங்களை கூப்பிட்டேன். ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. ஆக நான் ஸ்டெப்னி. ஐயோ கோச்சுக்காதீங்க. இனிமேல் நேராக முதல்ல உங்களையே தொந்தரவு பண்ணுறேன். பரத், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனையோ கேஸ்களில் உயிரை ரிஸ்க் பண்ணி உதவி இருக்கீங்க.
நீங்கள் எப்போ வேணும்னாலும் தொந்தரவு செய்யலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? 17ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து ரஞ்சனிங்கிற ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். அடையாறு ஸ்டேஷனில் 18ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இன்னிய வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. ஏதாச்சும் மெனக்கெட்டாங்களான்னு தெரியணும். இந்த 4 நாளில் சிட்டியில் ஏதாவது பெண் தொடர்பான குற்றம் நடந்திருக்கான்னு தெரியணும். விசாரிச்சு எப்போ சொல்கிறீங்க? 1 மணி நேரம் அவகாசம் தரலாமா? ஷூர், வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். பரத் ஃபோனை வைத்துவிட்டு வீணாவை பார்த்து, போர் அடிக்கலையா? ஏதாச்சும் சினிமா போயிட்டு வரீங்களா? பையனை அனுப்பி டிக்கெட் வாங்கி தரேன் என்றான். நல்ல கதை. நான் வந்திருக்கிற இந்த நேரத்தில் என் லக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு கூடவே இருந்து பார்க்க போகிறேன். நீங்கள் விசாரிக்கிறதெல்லாம் கவனிக்க போகிறேன். உங்கள் கூடவே நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வரப்போகிறேன். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம்? எல்லாம் சரிதான். நான் சில சமயம் கார் யூஸ் பண்ணுவேன். அப்போ உங்களை அழைச்சிட்டு போகலாம். சமயத்தில் பைக்கில் போவேன். அப்போ எப்படி? உங்கள் பின்னாடி பைக்கில் உட்காந்து வர்றதுக்கு கொடுத்து வைக்கணும். பரத், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றவள் அவனை பார்த்து கண்ணடிக்கவும் செய்தாள். ஒரு டீச்சர் இப்படி கண்ணெல்லாம் அடிக்கலாமா? அடிக்கலாம், ஸ்கூலுக்கு வெளியில என்று முதலில் வலது கண்ணடித்த வீணா இப்போது இடது கண்ணடித்தாள். அத்தியாயம் 3. மடியில் பாக்கெட் ரேடியோ வைத்திருந்த வாட்ச்மேன் கை நீட்டி காரை தடுத்து யாரென்று கேட்டு விவரம் சொன்னதும் கண்டக்டர் போல ரைட் ரைட் என்று விட்டு உட்கார்ந்து ரேடியோவில் ஆழ்ந்தான். பரத் ஒரு மர நிழலில் காரை நிறுத்தினான். அந்த பெண்கள் விடுதியின் இரட்டை மாடி கட்டிடத்திற்கு முன்பாக நிறைய வெற்றிடமும் அங்கங்கே மரங்களும் இருந்தன. அநேகமாக எல்லா அறைகளின் ஜன்னல் கதவுகளும் சாத்தப்பட்டிருந்தன. எல்லா பெண்களும் ஏதேதோ அலுவலகங்களில் டைப்ரைட்டரை தட்டிக்கொண்டு கணக்கு கூட்டிக்கொண்டு போன் பேசிக்கொண்டு விகடன் படித்து கொண்டிருக்க ஏதோ ஒரு வராந்தாவில் தரை கூட்டுகிற ஓசை கேட்டது. விசாரிக்க அவசியமில்லாமல் அலுவலகம் எதுவென்று தனியாக தெரிந்தது. திறந்திருந்தது. பள்ளிக்கூடம் போல ஒரு தண்டவாள துண்டு கம்பியில் தொங்கியது. காசு போட்டு பேசும் தொலைபேசி இருந்தது. வாங்க என்றார் காஞ்சனா எழுதி கொண்டிருந்ததை நிறுத்தி. பெல்லடித்து வந்த ஆயாவிடம் சொல்லி அவள் கொண்டு வந்து போட்ட பிறகுதான் வீணா அமர வேண்டியிருந்தது. டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சேன். உங்க புகாரை அவங்க அலட்சியப்படுத்தல. சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம். எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளில் சிட்டியில் கொலை எதுவும் இல்லை. மேஜரான விபத்தும் எதுவும் இல்லை. விசித்திரமான எந்த புகாரும் வரல. ரஞ்சனி தன் சம்மதம் இல்லாமல் காணாமல் போக வாய்ப்பில்லைன்னு எனக்கு படுது. புரியலைங்களே. அவளா தீர்மானிச்சு தான் எங்கேயோ போயிருக்கணும்னு நினைக்கிறேன். தனியாவா? துணையோட போயிருக்கலாம். விசாரிச்சாதான் தெரியும். ரஞ்சனி வேலை பார்த்த இடத்துல விசாரிக்க போகிறேன். அதுதான் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி அவள் ரூமில் அவளோட பொருள்களை பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். உங்ககிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்குதானே? இருக்கு, வாங்க காமிக்கிறேன். மூவருமாக முதல் மாடிக்கு வந்து கடைசியில் இருந்த அறைக்கு வந்தார்கள். காஞ்சனா சாவி போட்டு திறந்து உள்ளே வந்து ஜன்னல் கதவுகளையும் திறந்த பிறகுதான் முழு வெளிச்சம் கிடைத்தது. 1 மாசமா ரஞ்சனி மட்டும்தானே தங்கியிருந்தா? ஆமா. அந்த அறை சிறியதாக இருந்தாலும் நேர்த்தியாக இருந்தது. இணைந்த குளியல் அறைக்கான கதவில் ஃப்ளோ அப்பில் ஜாக்கி சான் மெஷின் கன்னுடன் குறிப்பார்த்தார். ஒற்றை கட்டில் படுக்கை மேல் தன் போர்வால் போன்ற மீசையை சுழற்றியபடி கரப்பான் பூச்சி. நைலான் கயிறு குறுக்கில் கட்டி சேலை, பெட்டிகோட், டவல் என்று துணிகள் தொங்கின. சிமெண்ட் ஸ்லாப்பில் தடுக்கப்பட்ட கதவில்லாத அலமாரியில் ஒரு தட்டில் முருகர் மயில் மேல் அமர்ந்து தலைக்கு மேல் சரவணபவ எழுத்துக்களுடன் ஆசீர்வதித்தார். அருகில் குங்கும கிண்ணம், ஒரு மண் உண்டியல். காற்றில் துடித்த மாத காலண்டரில் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி பால்பாயிண்ட் பேனாவால் வட்டமிடப்பட்டிருப்பதை கவனித்தான். அருகிலேயே ஒரு தினசரி கேலண்டர். அதில் 10ஆம் தேதிக்கு பிறகு கிழிக்கப்படவில்லை. பரத் அதில் தாள்கள் புரட்டி பார்த்து கொண்டே வந்தான். 17ஆம் தேதியில் பேனாவால் எழுதப்பட்டிருந்ததை கூர்ந்துதான் படிக்க வேண்டியிருந்தது. படித்ததும் அதிர்ந்தான். கொலை செய்ய போகிற நாள் என்று எழுதியிருந்தது. மேடம், இங்கே வாங்க. இந்த கையெழுத்து ரஞ்சனியோடது தானான்னு பாருங்க. மேடம் பார்த்துவிட்டு, ஆமாம், என்ன இப்படி எழுதியிருக்கா பதறினார். பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். பழைய பேப்பர்கள் அடுக்கப்பட்டிருந்தன. புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. பரத் ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து உள்ளே ஏதாவது எழுதியிருக்கிறதா என்று பார்த்தான். பிறகு புத்தகத்தின் பக்கங்களை விற்றென்று தலைகீழாக பிடித்து புரட்டி உள்ளே ஏதாவது காகிதம் இருக்கிறதா என்று பார்த்தான். ஒரு கவிதை புத்தகம் இருந்தது. உதட்டோர கவிதைகள் என்று பெயர் இருந்தது. அதன் முதல் பக்கத்தில் அன்று நான் நீ, நேற்று நான் பிளஸ் நீ, இன்று நான் நீ மைனஸ் உன் நான் என்று பச்சை பால் பாயிண்டால் எழுதப்பட்டிருந்தது. அதே புத்தகத்துக்குள்ளிருந்து ஒரு இன்லேண்ட் லெட்டர் கிடைத்தது.
அது ரஞ்சனிக்கு அவள் அம்மா சென்னையில் இருக்கும் மாமாவை சந்தித்து பேசி முடிவெடுக்க சொல்லி எழுதின கடிதம். பரத் அதை முழுக்க படித்து பார்த்த பிறகு கேட்டான், ரஞ்சனிக்கு மெட்ராஸ்ல ஒரு மாமா இருக்காரா? ஆமா, வேதாசலம்னு பேரு, பெரிய பணக்காரர். அவர் அட்ரஸ் கூட இருக்கு. அவர் தன் செல்வாக்கையும் ஆடம்பரத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை காட்டுறதால அவரை பிடிக்காதுன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கா. இந்த லெட்டர்ல அவங்க அம்மா எழுதியிருக்கிற மேட்டர் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன அது? இவ மாமா வேதாசலத்துக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. ரஞ்சனியை கட்டிக்க விரும்பி அவள் அம்மா கிட்ட பேச்செடுத்திருக்காரு. அவளையே கேட்டுக்கங்கன்னு அம்மா சொல்லியிருக்கா. இவன் நேரில் போனப்போ விஷயத்த உடைச்சிட்டாரு. உங்களை நான் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பழகினேன்னு சூடாக கேட்டுட்டு தனக்கு விருப்பமில்லைன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டாளாம். எவ்வளவு திமிர் இருந்தா என்ன கேட்பாருன்னு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் ரஞ்சனி. இது நடந்தது 5-6 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் எப்போவாவது இங்கே ஹாஸ்டலுக்கு வந்து இவளை பார்த்துட்டு போவார் அவர். அதுக்கப்புறம் பார்க்க ஒரு தடவை வந்தப்ப இவ சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டா. 2 தடவை ஃபோன் வந்துச்சு. இவ பேச மறுத்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவர் தொடர்பு விட்டு போச்சு. இப்போ நீங்கள் அவரை விசாரிச்சிங்களா? ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் கூட பேச முடியல. அவர் வீட்டில் இருந்த யாரோ பேசினாங்க. ரஞ்சனி அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. பரத் அங்கிருந்த எழுது மேஜையை ஆராய்ந்தான். டிராயரை ஆராய்ந்தான். பஸ் டிக்கெட்டுகளும் சில்லறைகளும் மேக்கப் சாதனங்களும் இருந்தன. சூட்கேஸில் புடவைகள், அம்மா எழுதின பழைய கடிதங்கள் இருந்தன. பரத் குப்பை தொட்டியை எடுத்து மேஜை மேல் வைத்து அதற்குள் ஆராய துவங்கியதில் 4 துண்டுகளாக கிழிக்கப்பட்ட மஞ்சள் நிற ஒரு பில் கிடைத்தது. சலஃபன் டேப் கொண்டு வர சொல்லி 4 துண்டுகளையும் அதன் சரியான கிழிசல் வளைவுகளில் பொருத்தி ஒட்டினான். அது ஒரு மருந்து கடையின் பில். ராதா மெடிக்கல், லஸ் சர்ச் ரோடு என்று முழு விலாசம் இருந்தது. 4 வகையான மருந்துகளின் பெயர்கள் கிறுக்கப்பட்டு மொத்தம் 64 ரூபாய் 70 பைசா வந்திருந்தது. டாக்டரின் பெயர் மற்றொரு கிறுக்கல். பில் தேதியை கவனித்தான். 9/8/90 என்றிருந்தது. மேலும் அரை மணி நேரம் அந்த அறையில் ஆராய்ந்துவிட்டு அறையை பூட்டிக்கொண்டு மீண்டும் அலுவலகம் வந்தார்கள். விசாரிக்க ஒரு ரூட் கிடச்சிருக்கு. எனக்கு ரஞ்சனியோட மாமா அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, இங்கேருந்தே ஃபோனில் முதல்ல பேசிடுறேன் என்றான் பரத். அந்த மேடம் எடுத்து கொடுத்ததும் எண் சுழற்றின பரத். நான் மிஸ்டர் வேதாச்சலத்தோட பேசணும் என்றான். நீங்க யார் பேசுறது என்றான் எவனோ. அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், ரஞ்சனி சம்பந்தமானு மட்டும் சொல்லுங்க. சில வினாடிகள் இருந்த பிறகு, ஹலோ, வேதாச்சலம் பேசுகிறேன், யாருங்க? என் பேரை தாராளமாக சொல்கிறேன், நீலமேகம், அட்ரஸ் சொல்ல மாட்டேன் என்றான் பரத். வீணா புருவங்களை உயர்த்தினாள். நீலமேகமா? உங்களுக்கு என்ன தெரியாது சார், ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரஞ்சனி இருக்குதே, அதான் உங்கள் தங்கச்சி பொண்ணு. அது இருந்த ஹாஸ்டல் பக்கத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருந்தேன். ரஞ்சனி என் கடையில் தான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும். நல்லா பேசும். அண்ணாத்தே அண்ணாத்தேன்னு மனம் விட்டு பேசும். உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. நீங்கள் அதை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்பட்டது, அதை அது மறுத்தது, அதனால் நீங்கள் கோவப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணியும் பேசலை, நேர்லையும் பார்க்கல. அது கூட என்கிட்ட சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப 4 நாளைக்கு முன்னால் நான் பார்த்ததை என்னால் நம்பவே முடியலை. எதேச்சையாக உங்கள் வீட்டை தாண்டி போனேன். உங்கள் கார்லேருந்து நீங்களும் ரஞ்சனியும் இறங்கி வீட்டுக்குள்ளே போனீங்க. சரி, 2 பேரும் ராசி ஆயிட்டீங்க போல் இருக்குன்னு நினச்சேன். இங்கே ஹாஸ்டலுக்கு நேற்று வந்து விசாரிச்சா 4 நாளாக ரஞ்சனியை காணோன்னு சொல்கிறாங்க. யோ பெரிய மனுஷரே, அதை என்ன பண்ணீங்க? நான் போலீஸுக்கு போகட்டுமா? பார்த்ததை சொல்லட்டுமா? பரத் சரம் சரமாக சுற்றி கொண்டே போனான். குரலை வேறு சிரமப்பட்டு மாற்றி அமைத்து கொண்டு. என்னது, ரஞ்சனியை என் வீட்டில் பார்த்தியா? ஆமாம், உங்களோட பார்த்தேன். எப்போ? 17ஆம் தேதி. ஆமாம், வந்தா. காரில் ஒன்றா இறங்கினாதா கதை விடுறியே. ஒரு உதவி கேட்டு வந்தா, திரும்பி போனா. எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் போலீஸில் சொல்லிடலாம் தானே? நான்சென்ஸ், மிரட்டியா நீ? சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயம்? வந்து கேட்டால் நடந்ததை சொல்லிட்டு போகிறேன். அத்தோடு எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. பரத் டெலிஃபோனை வைத்தான். நான் ரஞ்சனியோட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் மாமாவை பார்த்துடுறது பெட்டர்னு நினைக்கிறேன் என்று எழுந்தான். அத்தியாயம் 4. ஐ எம் வெரி மச் த்ரில்டு. என்ன ஆகியிருக்கும் ரஞ்சனிக்கு என்றாள் வீணா மிக ஆர்வமாய். காரின் ஸ்டியரிங்கை ஒரு கையில் கண்ட்ரோல் செய்து மற்றொரு கையால் தன் தலையை கோதிக்கொண்டே, இப்பத்தானே ஆரம்ப முடிச்சுகள் விழுந்திருக்கு, இனிமே தானே ஒவ்வொன்றா பிரிக்கணும் என்றான் பரத். நீங்கள் என்ன யூகம் செய்கிறீங்க பரத்? இவ்வளவு சீக்கிரம் யூகம் செய்யக்கூடாதுங்க என்றவன் டேஷ்போர்டை திறந்து சிகரெட் பாக்கெட் எடுத்துக்கொண்டு, சாரி டு கிவ் யூ ஸ்மோக் அலர்ஜி என்று பற்ற வைத்து கொண்டான். வேணும்னா பின் சீட்டுக்கு போயிடுறீங்களா? வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்க. எங்கள் அப்பா வீட்டில் தினம் 3 பாக்கெட் அடிப்பார். ஸ்மெல் பழகி போச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா என்றாள் வீணா. சொல்லுங்க. ரஞ்சனி ரூமில் கிடைச்ச தடயங்கள் நிறைய.
தின கேலண்டரில் கொலை செய்யும் நாள்னு எழுதியிருக்கா. கவிதை புத்தகத்தில் உள்ள புது கவிதை ஒரு காதலன் எழுதினதா இருக்கலாம். கொஞ்ச நாளாக சோகமாக இருந்ததா அந்த மேடம் சொன்னாங்க. அதனால் காதலிச்சிட்டு ஏமாத்திருப்பான். அதனால் இவ அவனை கொலை செஞ்சு பழிவாங்க தீர்மானிச்சிட்டா. அதுக்கு தேர்ந்தெடுத்த நாள் தான் 17. அன்னைக்கு திட்டப்படி அவனை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாக கண்காணாத தூரத்துக்கு போயிட்டா ரஞ்சனி. எப்படி என் யூகம்? பிகேபி நாவல்ஸ் நிறையா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற எப்படி நினைக்கிறது? ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளின் போது கிடைக்கிற தகவல்களை எல்லாம் சேகரித்து சேமிக்க துவங்கணும் வீணா. எடுத்ததும் அனுமானங்களுக்கு தாவக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தான் அந்த தகவல்களை அசை போடணும், யூகங்களை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், சகலரையும் சந்தேகிக்கணும். உங்களை மாதிரி நானும் அனுமானமாக ஏதாவது சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. ஏன்? விடுதி நிர்வாகி காஞ்சனா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இல்லையா? ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு மேலே வெளியில் சுற்றிட்டு ரொம்ப லேட்டாக ஹாஸ்டலுக்கு வந்தா ரஞ்சனி. தன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சத்தம் போட்டாங்க. அவள் லட்சியம் பண்ணாமல் எதிர்த்து பேசினா. எதிர்த்தா பேசுகிறன்னு ஆத்திரப்பட்டு அவளை அரைஞ்சிட்டாங்க காஞ்சனா. அடி நெத்தி பொட்டியில் சரியாக விழுந்து பொட்டுன்னு உயிர் போயிடுச்சு. ராத்திரியோட ராத்திரியா பணத்தை ரகசியமாக டிஸ்போஸ் பண்ணிட்டு ரஞ்சனியை காணவில்லைன்னு நாடகம் போடுறாங்க. வீணா பெருமூச்சு விட்டு வாயை பிளந்தாள். ரொம்ப டேஞ்சரஸாக கற்பனை பண்ணுறீங்க பரத். அதனால தான் சொன்னேன், குருட்டு போக்கில் சகலரையும் சந்தேகப்பட்டு யூகம் செஞ்சிட முடியும். லெட்டஸ் கலெக்ட் மேட்டர்ஸ். ரஞ்சனியோட மாமா வேதாச்சலத்தை ஃபோனில் கலக்கி பார்த்தேன். பிடி சிக்கலை. ஆனால் 17ஆம் தேதி ரஞ்சனி ஏதோ ஒரு உதவி கேட்டு தன் வீட்டுக்கு வந்ததை ஒளறி கொட்டி ஒப்புக்கிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட முரண்பட்டு சொல்கிறாரான்னு பார்க்கலாம். நான் சகட்டு மேனிக்கு போய் சொல்வேன். கூடவே பின்பாட்டு பாடி ஆமாம் போடுங்க. சிரிச்சு காலை வாரிடாதீங்க என்றான் பரத். வேதாச்சலத்தின் பங்களாவின் வரவேற்பறையில் இருந்து ஜன்னல் வழியாக அடுத்த காம்பவுண்டில் வெயிலில் வியர்க்க வியர்க்க இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பது தெரிந்தது. காற்றில் சென்ட் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருந்தது. சற்று நேரத்தில் வந்த வேதாச்சலம் பாலியஸ்டர் வேஷ்டியும் ஜிப்பாவும் அணிந்திருந்தார். கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி. சார், நான் பரத், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வீணா, என் ஃப்ரெண்டு. உங்கள் தங்க பொண்ணு ரஞ்சனியை 4 நாளாக காணோம்னு ஹாஸ்டல் வார்டன் வந்து எங்ககிட்ட சொல்லி அவளை கண்டுபிடிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. என்னது, ரஞ்சனியை காணுமா? போதுமான அளவு அதிர்ச்சி காட்டுவதில் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை அவர். சார், பொய்கள் வேணாம், உண்மை பேசினா உபயோகமாயிருக்கும். ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் செஞ்சு ரஞ்சனி இங்கே வந்தாலான்னு விசாரிச்சிருக்காங்க. வரலன்னு பதில் சொல்லியிருக்கீங்க. வாஸ்தவம், அது நான் பேசலை, என் பிஏ பேசியிருக்கான். வந்தாலான்னு கேட்டாங்களாம், இல்லைன்னு சொன்னானா. காணோம்னு இப்போ நீங்கள் சொல்லித்தான் தெரியுது. எப்பையிலேருந்து காணுமா? 17ஆம் தேதியிலேருந்து. அப்படியா? எங்கே போயிருப்பா? அதை விசாரிக்கத்தான் வந்தேன். நீங்கள் கடைசியாக அவளை எப்போ பார்த்தீங்க? வேதாச்சலம் தன் நெற்றியை பிடித்து யோசித்து பிறகு சொன்னார். 4-5 நாளைக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். சரியா சொல்லுங்க. எஸ், வெள்ளிக்கிழமை தான். 17ஆம் தேதி தான் வெள்ளிக்கிழமை. எத்தனை மணிக்கு வந்தா? எதுக்கு வந்தா? ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும் அவள் வந்தப்ப. அதுக்கு முன்னாடி மத்தியானம் அவள் ஆஃபீஸ் லஞ்ச் டயத்தில் ஃபோன் செஞ்சா. ஒரு உதவி வேணும், நேரில் வரேன்னு சொன்னான். சரி வான்னு சொன்னேன். வந்தா. ரொம்ப தயங்கிட்டு 5000 ரூபாய் பணம் கேட்டா. காரணம் கேட்டதுக்கு சொல்லலை. நான் வீட்டில் கேஷாக நிறைய பணம் வச்சுக்கிறதில்ல, 3000 தான் தர முடிஞ்சுது. காலையில் பேங்க் திறந்ததும் 2000 தரேன்னு சொன்னேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டா. இதில் எவ்வளவு உண்மை சார்? அவ்வளவும் உண்மை. மிஸ்டர் வேதாச்சலம், நான் ஓரளவு தகவல்களோடு தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ரஞ்சனியை 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டது, அது மறுத்தது, அதிலிருந்து உங்கள் 2 பேருக்கும் உறவு விட்டு போனது எல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறப்ப தன்மானம் அதிகம் பார்க்குற ரஞ்சனி பண உதவி கேட்டு உங்ககிட்ட வந்திருப்பாளா? வந்தா, அதான் உண்மை. அவளே கேட்டிருந்தா கூட உங்களை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் கொடுக்காதவளுக்கு உதவ நீங்கள் முன் வருவீங்களா? சார், என்னை கல்யாணம் செய்துக்க மறுக்க அவளுக்கு உரிமை இருக்குது. அதனால் எனக்கு வருத்தம் தானே ஒழிய கோபம் இல்லை. அதுக்காக அவள் என் தங்கச்சி பொண்ணுங்கிற உறவு விட்டு போயிடுமா? வருத்தத்தை தூக்கி தனியாக வச்சுட்டு பணம் கொடுத்தேன். எதுக்கு திடீர்னு 5000? அதுவும் அவசரமா? 4 தடவை கேட்டேன், சொல்லலை. கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா நான் போகிறேன். காரணம் மட்டும் சொல்ல மாட்டேன்னுட்டா. 6 மணிக்கு வந்த ரஞ்சனி எத்தனை மணிக்கு போனா? 6:30 மணிக்கு. இதே வரவேற்பு ஹாலில் வச்சு தான் பேசுனீங்களா? ஆமாம். அப்போ உங்கள் கூட வீட்டில் வேற யார் இருந்தாங்க? வேற யாரும் இல்லை. வேலைக்காரங்க? அவங்க எல்லாம் 5 மணிக்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஐசி. இங்கேருந்து புறப்பட்ட ரஞ்சனி ஹாஸ்டல் போய் சேரலை. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே இருக்கான்னு தெரியல. அவள் எங்கே போயிருப்பான்னு நினைக்கிறீங்க சார்? தெரியலையே. நடுவில் சில மாதங்கள் எனக்கும் அவளுக்கும் ஃபோன் பேச்சு கூட இல்லை. வயசு பொண்ணு இப்படி காணாமல் போகிறதுனா என்ன அர்த்தம்? அவள் அம்மா வேற காசிக்கு போயிருக்கா. எப்படி தெரியும் உங்களுக்கு?
லெட்டர் எழுதியிருந்தா பயண செலவுக்கு இருக்கட்டும்னு நான் 500 ரூபாய் அனுப்பி வச்சிருந்தேன். நீங்கள் சொன்னதில் எதுவும் பொய் இல்லையே? இல்லை. ரஞ்சனி யாரையாச்சும் காதலிச்சாலா? உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ரஞ்சனி அழகான பொண்ணு, நல்ல புத்திசாலி. எனக்கு முறை வேற இருக்கிறதால ஏதோ ஆசைப்பட்டேன். மறுத்துட்டா, அவ்வளவுதான். மற்றபடி அவள் பர்சனல் மேட்டர்ஸ் எனக்கு தெரியாது. ஹாஸ்டலில் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிச்சிங்களா? இனிமே தான் விசாரிக்கணும். அப்போ நாங்கள் புறப்படுறோம். பரத் எழுந்து கொள்ள வீணாவும் எழுந்து கொண்டாள். சீக்கிரம் கண்டுபிடிங்க. என் உதவி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. வீட்டுக்கு பின்னாடி பூந்தோட்டம் போட்டிருக்கீங்க போலிருக்கே என்றான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து. ஆமாம், ஒரு தோட்டக்காரனை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன். பார்க்குறீங்களா? பூந்தோட்டத்தை அவரோடு சேர்ந்து சுற்றி பார்த்துவிட்டு விடை பெற்று புறப்பட்டதும், ஏன் சார், ரஞ்சனி என்ன ஆனான்னு எனக்குள்ள தவிப்பா இருக்கு. நீங்கள் எப்படி இந்த டென்ஷன்லையும் பூந்தோட்டத்தை ரசித்து சுற்றி பார்க்குறீங்க என்றாள் வீணா. பரத் சிரித்து, என் பார்வையே வேற, நோக்கமும் வேற என்றான். வேதாச்சலம் உண்மைதான் பேசுகிறாரா? லேசா சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறாரு. இப்போ எங்க? ரஞ்சனி வேலை பார்த்தா ஆஃபீஸ் என்றான் பரத். அத்தியாயம் 5. டாக்டர் மதுசூதன ராவின் வீடு கம் ஆஃபீஸ். அந்த பழைய கட்டிடத்திற்கு 4 வீடுகள் முன்பாக நிறுத்தினான் பரத். நடந்து கேட் திறந்தார்கள். யாரும் வந்து கேள்வி கேட்கவில்லை. நான் எதுவும் குறைக்கவில்லை. வீணா, நீங்கள் இங்கேயே இருங்க. வேதாச்சலம் வீட்டில் அவரோட அனுமதியோட தோட்டம் சுற்றி பார்த்தோம். இங்கே அனுமதி இல்லாமல் ஒரு அவசர ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். பரத் வீட்டின் சைடு இடைவெளியில் நடந்து பின்பக்கம் சுற்றி சில நிமிடங்களில் முன்புறம் வந்தான். என்ன கிடைச்சது? பரத் தன் சட்டை பாக்கெட்டை லேசாக தட்டி காட்டினான். கிளிங் என்று ஒலி வந்தது. என்ன அது? உடஞ்சு போன ஒரு கண்ணாடி வளையலோட 3 துண்டுகள் என்று ஒரு துண்டை வெளியில் எடுத்து காட்டினான். அது சிவப்பு நிறத்தில் இருந்தது. காஞ்சனா அம்மா எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் காணாமல் போன 17ஆம் தேதி அன்னைக்கு ரஞ்சனி சிவப்பு சேலை கட்டியிருந்ததா குறிப்பிட்டிருந்தாங்க. நினைவிருக்கா? ஆமாம். அப்படின்னா இது ஷூ. உதட்டுக்கு குறுக்கே விரல் வைத்தான். மேலே போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். படிகள் ஏறி மாடிக்கு அலுவலகம் வர ராபர்ட் மட்டும் இருந்தான். பரத் தன் விசிட்டிங் கார்டை நீட்டி, உங்கள் பாஸ் மிஸ்டர் மதுசூதன ராவ் கிட்ட பேசணும் என்றான். அவர் லேபுக்குள்ளே இருக்காரு. இப்போ யார் தொந்தரவு செஞ்சாலும் பிடிக்காது. ரொம்ப முக்கியமான அவசரமான மேட்டர். 5 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். நான் கேட்டு பார்க்குறேன். என்னன்னு கேட்பாரு. இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்த ரஞ்சனி சம்பந்தமானு சொல்லுங்க. ராபர்ட் தன் முகத்தில் சற்றே ஆச்சரியம் காட்டி இன்டர்காமில் மெதுவான குரலில் பேசி வைத்து 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னார். வராராம். ரஞ்சனிக்கு என்னங்க, 4 நாளாக ஆஃபீஸ் வரல, லீவ் லெட்டரும் இல்லை. அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் போட்டு விசாரிச்சாங்க என்றான். மிஸ்டீரியஸ்லி மிஸ்ஸிங் என்று சிரித்த பரத், இந்த ஆஃபீஸில் எத்தனை பேர்? டாக்டர், நான், ரஞ்சனி 3 பேர் தான். டைப்பிஸ்ட்டு அவங்க. டாக்டர் மதுசூதன ராவ் எம்எஸ்ஸா? ஆமாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலை. அவர் இந்த வீட்டோடவே ஒரு ப்ரைவேட் லேபரேட்டரி அமைச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் அசிஸ்ட் பண்ணுறோம் என்றான் ராபர்ட். என்ன ஆராய்ச்சி? ஒரு மனிதனோட புத்திசாலித்தனம், பழக்க வழக்கங்கள், மேனரிசம்ஸ் இதெல்லாம் நிர்ணயம் செய்கிறது ரத்தத்தில் இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ். யூ நோ இட்? தெரியும், சொல்லுங்க. டாக்டரோட ஆராய்ச்சி என்னன்னா, கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணோட வயத்தில் இருக்கிற 30லேருந்து 40 நாளைக்குள்ளே இருக்கிற கருவோட டிஷ்யூவில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றி அமைச்சா பிறக்கிற குழந்தையோட புத்திசாலித்தனத்தையே நிர்ணயம் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. 3 வருஷமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. ரொம்ப முக்கியமான உபயோகமான ஆராய்ச்சியாக தான் தெரியுது. இருக்கட்டும், 17ஆம் தேதி நீங்கள் ஆஃபீஸ் வந்திருந்தீங்களா? வந்திருந்தேன். அன்னைக்கு ரஞ்சனி எப்படி இருந்தா? எப்பவும் போலவே அழகாக இருந்தா. ஜோக்கடிக்காதீங்க. கலகலப்பாக இருந்தாளா? இல்லை, ஒரீடாக இருந்தா. ரஞ்சனி எப்போவுமே 2 வாக்கியத்துக்கு மேலே பேச மாட்டா. எதையும் மனசு விட்டு பேச மாட்டா. அன்னைக்கு என்கிட்ட 5000 ரூபாய் கடன் தர முடியுமான்னு கேட்டா. என்கிட்ட அவ்வளவு பணம் சேமிப்பில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ரஞ்சனி யாரையாச்சும் காதலிச்சாளா? எஸ் என்று ராபர்ட் சொன்னதும் பரத் பிரகாசமானான். யார் அது? சம் கோபிநாத். அடிக்கடி ஃபோன் வரும். கடைசியாக கொஞ்ச நாளாக அவங்கிட்ட இருந்து ஃபோன் இல்லை. கோபிநாத் யாரு? எங்கே இருக்கான்? உதட்டை பிதுக்கினான் ராபர்ட். கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். ரஞ்சனி சொல்லவே இல்லை. அவன் பேர் மட்டும்தான் தெரியும் எனக்கு. கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாது. மேற்கொண்டு கேட்க எத்தனித்த போது டாக்டர் மதுசூதன ராவ் வந்து தன் நாற்காலியில் அமர்ந்து தன் பஞ்சு மிட்டாய் தலையை அடக்கமான சீப்பால் வாரிக்கொண்டு எஸ் என்றார். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் வந்திருக்கும் நோக்கத்தை தெரிவித்தான். அந்த பொண்ணு கொஞ்ச நாளாக மூடில் இல்லை. 17ஆம் தேதி காலையில் ஆஃபீஸுக்கு வந்ததும் வராததுமா. என்கிட்ட சம்பளத்தில் அட்வான்ஸாக 5000 ரூபாய் கேட்டா. நான் எதுக்குன்னு கேட்டேன். காரணம் கேட்காதீங்கன்னு சொன்னான். நியாயமான காரணமாக இருந்தால் தரேன்னு சொன்னேன்.
அப்பவும் சொல்லலை. 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு போகிறப்போ சிந்தனையோட போனா. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுகிறதா சொன்னான். 3000 ரூபாய் வெளியில் ஏற்பாடு செய்துக்கிட்டதாகவும் 2000 மட்டும் கடனாக தர முடியுமான்னு கேட்டா. அவ கெஞ்சின விதத்தில் இன்னும் கொஞ்சம் பேசினா அழுதுடுவா மாதிரி இருந்தது. சரி வா தரேன்னு சொன்னேன். வந்தா 2000 தந்தேன், வாங்கிட்டு போனா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல என்றார் மதுசூதன ராவ். தன் கோட்டில் இருந்து பைப் எடுத்து புகையிலை அடைக்க துவங்கினார். ரஞ்சனி இங்கே வந்து பணம் வாங்கிட்டு போனப்போ எத்தனை மணி இருக்கும்? 7:30 மணி இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி 7:30. அவள் புறப்படுறப்ப தான் டிவியில் செய்தி சுருக்கம் ஆரம்பமாச்சு. காரணம் இல்லாமல் மர்மமான முறையில் 4 நாளாக ரஞ்சனி தகவல் இல்லாமல் இருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ கெஸ்? ராபர்ட் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், தட் கேர்ள் வாஸ் இன் லவ் வித் சம்படி. அதில் ஏதோ விவகாரம் இருக்கலாம். ஒரு யங்கேளுக்கு வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? வேற ஏதாவது சொல்லணுமா? நத்திங். வேற ஏதாவது நீங்கள் கேட்டால் பதில் சொல்கிறேன். நத்திங் என்று எழுந்து கை குலுக்கின பரத். உங்கள் ஆராய்ச்சியில் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க டாக்டர் என்றான். கூடிய சீக்கிரம் கரெக்ட் பிக்சர் கிடைச்சிடும். ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட் டாக்டர் என்றான் பரத். அத்தியாயம் 6. வீட்டின் டைனிங் டேபிளில் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள். நாராயணன் சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தான். வீணா நுனி விரல்களால் நாசூக்காக சாப்பிடுவதை பார்த்த பரத் அவள் தலை நிமிரும்போது குனிந்து தன் பிளேட்டை பார்த்து சாப்பிட்டான். அடுத்து என்ன செய்ய போறீங்க பரத்? அந்த மருந்து கடையில் விசாரிக்கணும். ரஞ்சனியோட காதலனை தேடலாமே. கோபிநாத்னு பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி தேடுவீங்க? அடிஷனலாக ஏதாச்சும் தெரியணும். ரஞ்சனி தன் காதலை பற்றி யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாளா? ஒரே ஒரு நபருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. யாரு? ரஞ்சனி ரூம்ல அவளோட தங்கி இருந்த 1 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி போயிட்ட கௌரி. ஒரே ரூமுக்குள்ள இருக்கிற சக வயசு பொண்ணுகிட்ட மறைக்க வாய்ப்பில்லை. டெலிஃபோன் ஒலித்தது. நாராயணா, யாருன்னு கேளுடா என்றான் பரத். நாராயணன் ஹாலுக்கு சென்று எடுத்து ஹலோ என்றான். சுசீலா பேசுகிறேன் நாராயணா. வணக்கம் மேடம், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். பரத் இருக்காரா? 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரா? வந்திருக்கிறது யாரு? அதற்குள் எச்சில் கையுடன் ஓடி வந்து விட்ட பரத் அவனிடம் இருந்து ஃபோனை பிடுங்கி, ஹாய் சுசி, எப்படி இருக்கு சீசன்? நல்லா இருக்கு. யாரை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பரத்? வீணான்னு ஒரு ரசிகை சுசீலா. வீணா? அந்த பொண்ணு கும்பகோணமாச்சே. கும்பகோணத்துக்கும் மெட்ராஸுக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே ரயில் பஸ் போக்குவரத்து உண்டு சுசி. டோன்ட் ட்ரை அனதர் ஜோக். எப்போ வந்தா? காலையில் கோழி கூவும்பாரு அப்போ. என்னவா? இங்கே ஒரு கல்யாணம் நாளைக்கு. அப்படியே என்னை பார்த்துட்டு எவ்வளவு நேரமாக பார்க்குறது? இங்கே தான் தங்கியிருக்காங்க சுசி. வாட்? ஒரு நாள் முழுக்க என்னென்ன செய்கிறேன்னு கூட இருந்து கவனிக்கணுமா? காலையில் ஒரு புது கேஸ். பல இடங்களுக்கு சுற்றிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். மறுபடி சுற்றணும். பரத், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ரசிகைன்னா ஏதோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி அனுப்பிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இதென்ன போகிற இடத்துக்கெல்லாம் கூட அழைச்சிக்கிட்டு போகிற புது பழக்கம். நேராக இங்கே வந்துட்டா பிரியப்படுறா. என்ன செய்கிறது சுசி? ஆள் சிகப்பா? ஆமாம். ஆள் கொஞ்சம் வனப்பா? ஆமாம். அதான். ஆக இன்னைக்கு ராத்திரி அவள் உங்களோட தங்குறாளா? நான் சொன்னேன் சுசி, இது லேடிஸ் இல்லாத வீடுன்னு. எனக்கு சங்கோஜம் இல்லைன்னு சொல்லிட்டா. நான்சென்ஸ். அவளை என் ஹாஸ்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் வார்டன்கிட்ட சொல்லி கெஸ்ட் ரூமில் படுக்க வைங்க. அப்படிங்கிறியா? சீரியஸாக சொல்கிறேன். நாளை காலையில் நான் மெட்ராஸ் திரும்புகிறேன். நாராயணன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். அவனை விசாரிப்பேன். அவள் அங்கே தங்கியிருந்தான்னு தெரிஞ்சுது பூகம்பம் நடக்கும். ஆமாம். டெலிஃபோனை வைத்துவிட்டு மீண்டும் டைனிங் ஹால் வந்து அமைதியாக அமர்ந்தான் பரத். உங்கள் சுசீலா பேசினாங்களாமே என்றாள் வீணா. ஆமாம், நீங்கள் வந்திருக்கிறத சொன்னேன். என்ன சொன்னாங்க? நாளைக்கு அவள் வந்து அவசியம் உங்களை பார்க்கணுமா. அவசரப்பட்டு புறப்பட்டு போயிட வேணான்னு சொல்ல சொன்னான். அப்புறம் அப்புறம் சுசீலாவோட ஹாஸ்டல் கெஸ்ட் ரூம் இருக்குது. கட்டில் மெத்த ஃபேன் எல்லாம் இருக்குது. இங்கே தங்கினா கொசு கடிக்கும்னு சொல்லி நீங்கள் ராத்திரி அங்கே அவள் ஹாஸ்டலில் தான் தங்கணும்னு கண்டிப்பான அன்போடு சொல்லிட்டா. என்ன நேரில் சந்திச்சதில்ல, ஆனால் இவ்வளவு அன்பை பொழியறாங்களே. நேரில் சந்திச்சா இன்னும் பொழிவா. அழகான பெண்கள் என்னை தேடி வந்தாலே அவள் அன்பு பல மடங்காயிடும். பரத் கை கழுவி விட்டு ஹாலுக்கு வந்து டெலிஃபோனை எடுத்தான். முதலில் கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் நியூட்டனுக்கு ஃபோன் செய்தான். வேதாச்சலம்னு ஒருத்தர், டாக்டர் மதுசூதன ராவ்னு ஒருத்தர். இந்த 2 பேரோட டெலிஃபோன் நம்பர்ஸ் தரேன். 2 நாளைக்கு அவங்களுக்கு வர்ற கால்ஸ் எல்லாம் டேப் பண்ணணும் சார். அப்புறம் மஃப்டியில் 2 பேரை அனுப்பி அவங்க 2 பேரையும் கண்காணிக்கணும். அந்த ரஞ்சனி பொண்ணு காணாமல் போனதில் இவங்க கைங்கரியம் இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? செய்துட்டா போச்சு. தேங்க்யூ சார். அடுத்ததாக ராதா மெடிக்கல்ஸுக்கு ஃபோன் செய்தான் பரத். வணக்கம், உங்கள் கடையில் வாங்கின ஒரு பில் நம்பர் தேதி சொல்கிறேன். முதல்ல அதை குறிச்சுக்கங்க. சொல்கிறேன். பரத் சொல்லி எதிர்முனையில் குறித்து கொண்ட பிறகு உங்கள் பில் புக்கில் அந்த தேதியில் அந்த பில்லோட அடிக்காப்பியை பார்த்து
ப்ரிஸ்கிரிப்ட் செஞ்ச டாக்டர் யாருன்னு பார்த்து சொல்ல முடியுமா? 1 மினிட் சார். பாரத் பேப்பர் பேனாவோடு தயாராக இருந்தான். அந்த பில் மருந்துகளை எழுதினது லேடி டாக்டர் பார்வதி சுந்தரம் சார். அவங்க எங்கே இருக்காங்க? லஸ் சர்ச் ரோடில் எங்கள் கடையிலேருந்து 10 கட்டிடம் தள்ளி பார்வதி கிளினிக்னு புதுசாக இருக்கும் கட்டிடம். 3 மாதம்தான் ஆச்சு திறந்து. அந்த மருந்துகள் என்ன வியாதிக்கு கொடுப்பாங்க? வியாதிக்கு இல்லை சார், சக்திக்கு. எல்லாமே விட்டமின் மாத்திரைகள். அயன் மாத்திரை, ரத்தத்தை விருத்தி செய்கிற டானிக். ஜென்ரலாக அனீமிக்கா இருக்கிறவங்களுக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு எழுதுவாங்க. தேங்க்யூ. பரத் ரிசீவரை வைத்துவிட்டு ஷூ அணிய துவங்கினான். வீணா, நீங்கள் வேணும்னா வீட்டில் ரெஸ்ட் எடுங்களேன். நான் அந்த மருந்து எழுதின டாக்டரை பார்த்துட்டு வரேன். ரெஸ்ட் எடுக்க நான் என்ன பாட்டியா? வாங்க சார். அதுக்கில்ல, நான் பைக்கில் போகலாம்னு. பரவாயில்ல, வாங்க சார். வாசலில் பைக்கில் வீணா பின்னால் ஏறிக்கொண்ட போது கதவு சாத்த வந்த நாராயணன் பார்த்து முகம் சுளித்தான். நாராயணா, கதவை சாத்திட்டு உள்ள போடா, கத்தினான் பரத். அத்தியாயம் 7. பார்வதி கிளினிக் முகப்பெல்லாம் வெள்ளை டைல்ஸ் பதித்து சில்வர் லெட்டர்ஸ் மின்னின. 3 மாடிகள் இருந்தன. ரிசப்ஷனில் விசாரிக்க டாக்டர் ஆபரேஷன் தியேட்டரில் இருப்பதாகவும் 10 நிமிடத்தில் வருவார்கள் என்றும் சொன்னார்கள். டாக்டரின் அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமர இடது பக்கம் ஆபரேஷன் தியேட்டரின் நுழைவாசல் தெரிந்தது. பரத், வீணா அருகருகே அமர்ந்து சுவரில் மாட்டியிருந்த குழந்தைகள் புகைப்படங்களை பார்த்தார்கள். ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்த ஒரு நர்ஸ் வேகமாக இவர்களை கடந்து மெடிக்கல்ஸ் என்று போட்டிருந்த அறைக்குள் சென்று திரும்பி வேகமாக மறுபடி உள்ளே போனாள். ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து புடவை கட்டின நடுத்தர வயது ஆயா வெளிவந்து வெளியே கிடந்தவற்றில் தன் செருப்புகளை அணிந்து கொண்டு நடந்தாள். ஏற்கனவே அவ ஹைட், இன்னும் எதுக்கு ஹீல்ஸ் போடணும்? அதுலேயும் வயசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா பொம்பளைங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல ஒரு ரகசியமான சந்தோஷம் இருக்கும் போலிருக்கு. வீணா நகம் கடித்து சிரித்தாள். 10 நிமிடங்களில் டாக்டர் பார்வதி சுந்தரம் வந்தார். காட்டன் சேலை கட்டியிருந்தார். நெற்றியில் வியர்வை லேசாக இருந்தது. நெற்றியில் பெரிய பொட்டு, புருவங்களுக்கு மத்தியில் சின்ன பொட்டு. அறிமுகங்கள் முடிந்த பிறகு பரத் ஒட்டு போட்ட அந்த மருந்து பில்லை நீட்டினான். டாக்டர், இது 10ஆம் தேதி போடப்பட்டிருக்கிற பில். கடையில் விசாரித்தோம், நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணினதுன்னு சொன்னாங்க. ரஞ்சனிங்கிற பொண்ணை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட அவள் எப்போ வந்தான்னு சொல்ல முடியுமா? வெயிட் என்று டைரி புரட்டி, 10ஆம் தேதியா சொன்னீங்க? புரட்டி, பேர் என்ன? ரஞ்சனியா? எஸ், 10ஆம் தேதி ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன பார்த்துருந்தா. எதுக்காக வந்தா? இந்த மருந்துகள் எதுக்காக? பேஷண்ட்டோட வியாதி பற்றி பொதுவாக சொல்லக்கூடாது சார். ஆனால் இப்போ அவளை காணோம் மேடம். அவளை பற்றி கிடைக்கிற ஒவ்வொரு தகவலும் அவளை கண்டுபிடிக்க உதவும். அப்படியா? ஐ ரெமெம்பர் தட் கேர்ள். அழகான முகம், கொஞ்சம் லீன் பாடி, ஏதோ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதா சொன்னா. வேலைக்கு போகிற பொண்ணு. எஸ், அவளே தான். வாட் ஹேப்பன் டு ஹர்? காணோம், 5 நாளாக காணோம். அவளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகாததால் சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்தா. யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணேன். ஷி வாஸ் ப்ரெக்னன்ட். வீணா அதிர்ச்சியாய் நெஞ்சை பிடித்து கொண்டாள். அழுதா, சமாதானப்படுத்தினேன். காதலிக்கிறாளாம். அவனோட ஆசைக்கு அவசரப்பட்டு இணங்கிட்டாளாம். இந்த மாதிரி ஆயிட்டா எல்லா பெண்களும் சொல்கிற அதே கதை. உடனே போய் அவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு அட்வைஸ் பண்ணேன். உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்க ஜென்ரலாக எழுதி கொடுத்தேன் என்றார் டாக்டர் பார்வதி. ஏன் டாக்டர், தான் காதலிக்கிறது யாருன்னு சொன்னாலா? இல்லை, அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும்? மறுபடி வந்தாளா? இல்லை, 10ஆம் தேதி வந்துட்டு போனது தான். எனிதிங் எல்ஸ்? நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருக்கு. நாற்காலியை தள்ளி டாக்டர் எழ, தேங்க்யூ டாக்டர் என்று இவர்களும் எழுந்து கொண்டார்கள். நடுவில் டாக்டர் சொன்ன காப்பியை ஆயா இப்போதுதான் எடுத்து வந்தாள். ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போங்க. டாக்டர் வெளியேறினார். காஞ்சனா கொடுத்த கௌரியின் புகுந்த வீட்டு விலாசத்தில் ஒரு பெரியவர் ஈசி சேரில் அமர்ந்து கடலையை தரையில் கொட்டி உடைத்த வெல்லம் தொட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார். வாசலில் நிழலாடுவது பார்த்து என்ன என்று நிமிர்ந்தார். மிஸ்ஸஸ் கௌரி ரகுவரன் இருக்காங்களா என்றான் பரத். ஏன் மருமக தான். இல்லையே, நீங்க யாரு? அவங்களோட வேலை பார்த்தவங்க. அப்படியா? வாங்க உட்காருங்க. கல்யாணத்தில் அவங்கள பார்த்த மாதிரி நினைவுக்கு வரலையே. நாங்கள் கல்யாணத்துக்கு வரல, அதனால தான் இப்போ பார்க்க வந்தோம். அப்படியா? உட்காருங்க. என் பையனும் மருமகளும் பம்பாய் கோவான்னு டூர் புறப்பட்டு போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். பரத்திற்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. தன் விசிட்டிங் கார்டு கொடுத்து, அவங்க வந்ததும் பேச சொல்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். பெரியவர் தலையாட்டினார். புறப்பட்டு மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்ததும் கண் மூடி சிந்தனையில் ஆழ்ந்தான் பரத். ரவி 2 கப்புகளில் காபி ஊற்றி வைத்தான். பரத் காபி குடித்துவிட்டு ஒரு சிகரெட்டிற்கு பின் மீண்டும் இன்ஸ்பெக்டர் நியூட்டனை அழைத்து, சார், 17ஆம் தேதியோ அதுக்கப்புறமோ கோபிநாத்னு யாராவது ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கானான்னு தெரியுமா என்றான்.
காலையிலேயே கேட்டிங்களே பரத், மேஜர் கிரைம்ஸ் ஒரு வாரமாக எதுவும் இல்லை. பரத், யார் கோபிநாத்? மிஸ் ஆகியிருக்கிற ரஞ்சனி காதலிச்ச பையன். வாட் இஸ் ஹி? அவன் பேர் கோபிநாத். அதை தவிர வேற தகவல் தெரியாது. பத்தாது பரத், இன்னொரு காரியம் செய்யுங்களேன் நியூட்டன். என்ன? 17ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் சிட்டியில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் கோபிநாத்துங்கிற இளைஞனை காணோம்னு யாராச்சும் புகார் கொடுத்துருக்காங்களான்னு விசாரிக்க முடியுமா? அது முடியும். வாட்ஸ் யுவர் ஐடியா? இது வரைக்கும் விசாரிச்சதுல ரஞ்சனி கோபிநாத்தை காதலிச்சான்னு தெரியுது சார். அவ கர்ப்பமா வேற இருக்கா. தன் ரூம்ல கேலண்டர்ல 17ஆம் தேதியில இன்று கொலை செய்யும் நாள்னு தன் கைப்பட எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நான் யூகம் பண்ற மீதி கதை என்னன்னா, இருங்க நான் சொல்றேன். தன்னை கர்ப்பமாக்கின கோபிநாத் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காததால ஆத்திரமாகி ரஞ்சனி கோபிநாத்தை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாகிட்டா. அதானே உங்க யூகம்? 2-3 யூகங்கள் இருக்கு சார். இது அதுல ஒன்று. வெல், நான் இப்போ நீங்கள் கேட்டதை விசாரிக்கிறேன். நீங்கள் கொடுத்த 2 ஃபோன் நம்பர்களையும் ஒட்டு கேட்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். 2 பேரையும் வாட்ச் பண்ணவும் ஆள் அனுப்பிச்சிட்டேன். ஏதாவது தகவல் வந்தால் உடனே பாஸ் பண்ணுறேன். ஓகே சார். பரத் நிமிர வீணா இன்னும் தன் காப்பியை முடிக்காமல் யோசனையாக அவனை பார்த்தாள். இப்போ சொல்லலாமா? என்ன என்றான் பரத். ரஞ்சனிக்கு என்ன ஆச்சு? முதல் யூகம் இப்போ ஃபோனில் நான் சொன்னது தான். அதாவது தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்தின கோபிநாத்தை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாகிட்டா ரஞ்சனி. அந்த கொலை இன்னும் உலகத்துக்கு தெரிய வராமல் இருக்கலாம். வீணா ஒரு விரலை மடக்கி கொண்டு ஓகே, யூகம் நம்பர் 2 என்றாள். அவள் மாமாவை பகைச்சிக்கிட்டா. அதனால் கோபமாக இருந்த மாமா அவள் ஒரு உதவின்னு கேட்டு வந்தப்போ வீட்டில் யாரும் இல்லாத தனிமையான சந்தர்ப்பம். அதனால் ஏதாவது பலாத்கார முயற்சி பண்ணியிருக்கலாம். அதில் ரஞ்சனி இறந்து போயிருக்கலாம். பாடியை சாமர்த்தியமாக டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, யூகம் நம்பர் 3. ரஞ்சனி வேலை பார்த்த டாக்டர் மதுசூதன ராவோட ஆராய்ச்சி என்ன மிஸ் வீணா? RNA DNA ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைச்சா புத்திசாலித்தனம் மாறும்னு ஒரு ஆராய்ச்சி. அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற சிசு மேலே தான் அந்த ஆராய்ச்சி. அதில் இறுதி கட்டத்தில் இருக்காரு. ரஞ்சனி கர்ப்பமாக இருக்கா. அவர் வீட்டு தோட்டத்தில் வளையல் துண்டு கிடச்சிது. இதெல்லாம் வச்சு பார்த்தா பணம் கேட்டு அவர்கிட்ட வந்தவளை மயக்கப்படுத்தி ஆராய்ச்சிக்கு அவளை பயன்படுத்திட்டாரு. ஆராய்ச்சி ஃபெயில் ஆகி எதிர்பாராத விதமாக ரஞ்சனி செத்துட்டா. அவள் பாடியை அவர் ரகசியமாக டிஸ்போஸ் செஞ்சிட்டாரு. யப்பா, ரொம்ப விபரீதமாக இருக்குது உங்கள் கற்பனை. வீணா, இந்த 3 யூகங்கள்லையும் சில குழப்பங்கள் இருக்கு. என்ன அது? மாமா வேதாச்சலம் சொன்னப்ப தன்கிட்ட 5000 கேட்டதாகவும் 3000 கொடுத்ததாகவும் சொன்னாரு. தன்கிட்ட பணம் வாங்கிட்டு போனப்போ 6:30 மணின்னு சொன்னாரு. டாக்டர் மதுசூதன ராவ் சொன்னப்போ பப்ளிக் பூத்துலேருந்து பேசிட்டு 7:30க்கு வந்ததா சொன்னாரு. 3000 ஏற்பாடு பண்ணிட்டேன், 2000ஆவது கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டதா சொன்னாரு. இந்த பண விஷயத்துலையும் நேர விஷயத்துலையும் 2 பேர் சொல்கிறதும் ஒத்து போகுது. அவங்க சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா மாமா வேதாச்சலத்தை சந்தேகத்திலிருந்து விலக்கிடலாம். ஏன்னா அங்கேருந்து புறப்பட்டுட்டான்னு ஊர்ஜிதமாக தெரியுது. டாக்டர் மதுசூதன ராவை விட்டு போனாலா இல்லையா? அதான் இப்போ முக்கிய கேள்வி. பார்க்கலாம். உங்கள் நெக்ஸ்ட் மூவ் என்ன சார்? கை கட்டி சும்மா இருத்தல், மாலையில் டிவி பார்த்தல். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ராத்திரி 8 மணிக்கு அந்த ஹாஸ்டலுக்கு மறுபடி போக போகிறேன். எல்லா பொண்ணுங்களையும் அசெம்பிளி ஹாலில் கூப்பிட்டு நிறுத்தி எல்லாரையும் கேட்க போகிறேன். ஒரே ஒரு கேள்விதான். அதாவது ரஞ்சனி கோபிநாத்துங்கிறவனை காதலிச்சா. அந்த கோபிநாத்தை யாராவது ரஞ்சனியோட வச்சு பார்த்தீங்களா? யாருக்காவது அந்த கோபிநாத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இதான் கேள்வி என்றான் பரத். அத்தனை பெண்களும் தலையசைத்தார்கள் தங்களுக்கு தெரியாதென்று. பரத் கை கட்டி நின்றான். ஒரு பெண் சொன்னாள், ரஞ்சனி எல்லார்கிட்டையும் பழகுவா. ஆனால் தன் பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டா. அவள் ஒருத்தனை காதலிச்சான்னே இப்போ நீங்கள் சொல்லித்தான் தெரியும். காஞ்சனா மேடத்திடம் தான் எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட விசாரணைகளையும் சுருக்கமாக சொல்லி புறப்பட்ட பரத் வீணாவை சுசீலாவின் ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு கெஸ்ட் ரூமில் படுக்க ஏற்பாடு செய்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான். அத்தியாயம் 8. காலையில் பரத் குளித்து உடுத்தி டிஃபன் சாப்பிட்ட போது ஆட்டோவில் வந்து இறங்கினாள் சுசீலா. வேகமாக உள்ளே வந்து எங்க எங்க அவ என்றாள். சுசி, வந்ததும் நான் சௌக்கியமானு கூட விசாரிக்க மாட்டியா? எங்க அந்த வீணா? உன் வார்த்தையை நான் மீறுவேனா? உன் ஹாஸ்டல் கெஸ்ட் ரூமில் தங்க வச்சுட்டேன். சுசீலா புன்னகைத்து பரத் இஸ் பரத் என்றபோது நாராயணன் இட்லிகளோடு வந்து வாங்க மேடம், இட்லி சாப்பிட்றீங்களா என்றான். என்ன நாராயணா, அந்த பொண்ணு வீணா இங்கே எப்படி நடந்துக்கிட்டா? அவனை எதுக்கு விசாரிக்கிற என்றான் பரத். நீங்கள் சாப்பிட்டாச்சுன்னா கை கழுவுங்க. மேடம், நம்ம சார் ரொம்ப தங்கம், ஜென்ட்லி மேன்லியாக நடந்துக்கிட்டாரு என்றான் நாராயணன். பரத் அவனை நன்றி பார்வை பார்த்தான். அப்படியா? ஆமாம் மேடம். உதாரணத்துக்கு காரில் அந்த பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சு அழைச்சிக்கிட்டு போனால் பலர் பலவிதமாக சந்தேகப்படுவாங்களேன்னு பைக்கில் வச்சு அழைச்சிக்கிட்டு போனாரு. வாட்?
என்று திரும்பினாள் சுசீலா. பெட்ரோலை சிக்கனமாக செலவு பண்ண சொல்லி மத்திய மந்திரி சொல்லியிருக்கார் சுசீலா. அதான், வேற எந்த நோக்கமும் இல்லை. நடுவில் 4 இன்ச்சு இடைவெளி இருந்தது. நான் பெட்ரோல் டேங்க் மேலே தான் உட்காந்து ஓட்டினேன். ஐ நோ யூ. சபல கேஸ். அவளுக்கு எங்கே போச்சு புத்தி? இன்ஃபேக்ட் அவள் தான் பைக்கில் போகலாம்னு. ஸ்டாப் இட். உங்களோட சேர்ந்து எதுக்காக அவள் சுற்றணும்? ஒரு கியூரியாசிட்டி. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கவா? சாச்சா, நான் எப்படி ஒரு கேஸை டீல் பண்ணுறேன்னு. வரா ப்ளீஸ், இப்போ வாரி விட்டுறாத சுசி. 2 வார்த்தை சிரித்து பேசி அனுப்பிச்சிடலாம். ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்க வைத்துவிட்டு உள்ளே வந்தாள் வீணா. வாங்க, நல்லா தூங்குனீங்களா? இவ தான் சுசீலா. வீணா சுசீலாவை பார்த்து சிரிக்க, சுசீலா வீணாவை பார்த்து சிரிக்க, இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு இவனை பார்த்து சிரிக்க, இவனுக்கு எதுவும் புரியவில்லை. பரத், என்னோட ஃப்ரெண்டு வசந்தி தான் வீணாவா நடிச்சதா? ஏன்? நீங்கள் சபல கேஸ்னு தெரியும். அந்த சபலம் எவ்வளவு தூரம்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். அது எனக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு கூட போகுமான்னு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் பெங்களூர் போகலை, ஹாஸ்டல்லையே தான் இருந்தேன். இவ என் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவ தான். தன்னோட ரிப்போர்ட்டை சொல்லிட்டா. ரசிக்கக்கூடிய சபலமா, டேஞ்சரஸ் இல்லையா? இனிமே எனக்கு மனசில் பயம் இருக்காது பரத் என்றாள் சுசீலா. சுசி, இது டூ மச். என்னோட நேர்மையை நீ டெஸ்ட் வச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா? திஸ் இஸ் அன் இன்சல்ட் என்று முகம் சிவக்க பேசிவிட்டு பரத் சட்டென்று தன் அறைக்குள் செல்ல, அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ போ வசந்தி. நான் போறேன். நிஜமாவே எனக்கு அந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுடுச்சு சுசீலா. ரஞ்சனி என்னதான் ஆனான்னு தெரிஞ்சுக்கணும்னு பரபரப்பா இருக்கு. நான் உனக்கு டெய்லி ரிப்போர்ட் தரேன், ஓகே? அவளை அனுப்பிவிட்டு மல்லாக்கப்படுத்து முகத்தை ஒரு தலையணையில் மூடியிருந்த பரத் அருகில் வந்து அமர்ந்து, பின்ன என்ன, வர வர நீங்கள் அடிக்கிற கமெண்ட்ஸையும் பெருமூச்சோட நீங்கள் பொம்பளைங்களை பார்க்குறதையும் பார்த்தா எனக்கு கவலை வராமல் இருக்குமா? அதனால தான் டெஸ்ட் வச்சேன். தலையணையை எடுக்க கண்களை மூடிக்கொண்டிருந்தான் பரத். சுசீலா மெதுவாக குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட, மை காட், எங்கே போச்சு என் கோபம் என்றான். நான் அதை சாப்பிட்டுட்டேன் சிரித்தாள் சுசீலா. அப்போ இனிமே அடிக்கடி கோவப்பட போகிறேன். அதே சமயம் நீ என்ன டெஸ்ட் வச்சது மாதிரி ஐ வில் டீச் யூ எ லெசன். பார்க்கலாம். இப்போ இந்த புது கேஸ் என்ன, அதை சொல்லுங்க. ரஞ்சனி இருக்காளே அவ என்று ஆரம்பித்தான் பரத். அத்தியாயம் 9. அடுத்த 4 நாட்களில் சென்னையில் ஒரு நாள் விடாமல் மழை பெய்தது. அதிமுக கட்சிக்குள் வழக்கம் போல் ஒருவரை ஒருவர் தாக்கி அறிக்கை விட்டு கொண்டார்கள். இலங்கை தமிழர்களுக்காக 40 பேர் பார்க்க கவியரங்கம் நிகழ்ந்தது. சினிமா தியேட்டர்களில் அட்வான்ஸ் புக்கிங்குக்கு கடலை பொட்டலங்களுடன் கூட்டம் நின்றது. லாரியும் ஆட்டோவும் மோதி அண்ணா சாலையில் கண்ணாடி துகள்கள் பரவின. ரஞ்சனி கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. வேதாச்சலம் மற்றும் மதுசூதன ராவை கண்காணித்ததிலும் போன் கால்களை ஒட்டு கேட்டதிலும் விசேஷமாக எதுவும் இல்லை என்று நியூட்டன் தெரிவித்தார். மதுசூதன ராவிடம் பெற்று வந்த அவருடைய விசிட்டிங் கார்டையும் அவர் தோட்டத்தில் பொறுக்கின வளையல் துண்டுகளையும் லேபுக்கு அனுப்பி டாக்டரின் கைரேகை வளையல் துண்டில் பதிவாகியுள்ளதா என்று பார்க்க சொன்னான் பரத். வளையல் துண்டில் பரப்பளவு குறைவென்பதால் கிளியராக ரேகைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ரஞ்சனியின் அம்மா காசிக்கு போயிருந்தவள் திடீரென்று வந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய அவளை அழைத்து கொண்டு அலுவலகம் வந்து போனார் காஞ்சனா. முயற்சி செய்து கொண்டிருப்பதாய் சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பினான் பரத். ரஞ்சனியின் வேறு சில தோழிகளை எல்லாம் விசாரித்தும் பிரயோஜனமில்லை. ரஞ்சனியின் புகைப்படம் அவள் அம்மா கொடுத்திருக்க அதை பேப்பரில் போடலாமா என்று கேட்டார் நியூட்டன். யோசித்து பார்த்து சரி என்றான். 9 நாளாச்சு சுசி, ரஞ்சனி காணாம போய். இன்னும் இந்த கேஸ்ல ஒரு பிரேக் கிடைக்கல என்று பரத் சற்று வெறுமையோடு சொல்லி கொண்டிருந்த போது டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்து ஹலோ எம்டிஏ என்றான். மிஸ்டர் பரத் இருக்காரா? நான் மிஸ்ஸஸ் கௌரி பேசுகிறேன். பரத் தான் பேசுகிறேன். வணக்கங்க. குழம்பிக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மாமனாரை பார்த்தோம். அவரை குழப்ப வேணாமேன்னு உங்கள் கூட வேலை பார்த்தவங்கன்னு சொன்னோம். நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்ப உங்கள் ரூமில் இருந்தாலே ரஞ்சனி, அவளை மர்மமான சூழ்நிலையில் 9 நாளாக காணலையா? எஸ், இதுவரைக்கும் விசாரித்ததில் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரியுது. கோபிநாத்னு ஒருத்தனை காதலிக்கிறதா தெரியுது. உங்களுக்கு அவனை பற்றி ஏதாவது தெரியுமா? அவள் அதிகம் சொல்ல மாட்டா சார். மறைச்சு வைப்பா. ஒவ்வொரு வார்த்தையாக பிடுங்கணும். அவள் லவ்வர் கோபிநாத் சமீபத்தில் ஹவுஸ் சர்ஜனாக இருந்து எம்பிபிஎஸ் கோர்ஸை முடித்தவர்னு தெரியும். அதை தவிர அவர் வீடு விலாசம் எதுவும் எனக்கு தெரியாது. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம்னு சொன்னாலே. வாஸ்தவந்தான், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணினதால தான் கர்ப்பம். நீங்கள் கொடுத்த தகவல் எனக்கு உபயோகமாக இருக்கும். உங்களை அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறேன். ஃபோனை வைத்த பரத், புறப்படு சுசி. பரவாயில்ல, சுடிதாரே போதும். வசன பனியன் தேடி போட வேணாம், நேரம் இல்லை.
அந்த கோபிநாத் பற்றி ஒரு புது லீட் கிடச்சிருக்கு. சமீபத்தில் எம்பிபிஎஸ் முடித்தவனா, நேராக யூனிவர்சிட்டி போய் என்று பரபரத்தான். யூனிவர்சிட்டியில் கோபிநாத் விலாசம் சுலபமாக பெற முடிந்தது. நுங்கம்பாக்கத்தில் இருந்தது வீடு. அரை மணியில் அந்த வீட்டில் இருந்தார்கள். அந்த பங்களாவில் இவர்கள் போனபோது வெளியில் ஏராளமான கார்கள் நின்றன. வாசலில் ரகம் ரகமான செருப்புகள். உள்ளிருந்து நாதஸ்வரம் வந்தது. இவர்களுக்கும் சந்தனம் கொடுத்தார்கள். உள்ளே 50-60 மேல்தட்டு மனிதர்கள் பலபலவென்று உடையணிந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க, கூல்ட்ரிங்க் ஏந்தி சென்றவனை நிறுத்தி விசாரிக்க, இன்னும் சற்று நேரத்தில் கோபிநாத்திற்கு கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்கப் போவதாக தெரிந்தது. மாடியில் அறையில் கோபிநாத் ட்ரெஸ் செய்து கொண்டிருப்பதாக சொன்னான். சுசீலாவை இருக்க சொல்லிவிட்டு பரத் மட்டும் மாடி ஏறி வந்து அறைக்கதவை தள்ள, உள்ளே கோபிநாத்தும் அவன் நண்பர்கள் 3-4 பேர்களும் சிகரெட் புகை மத்தியில் சிரித்து கொண்டிருந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பரத், பிரைவேட் டிடெக்டிவ். மிஸ்டர் கோபிநாத் கூட தனியாக பேசணும் என்றான். மற்றவர்கள் வெளியேற சந்தன கலர் சூட் கோட்டில் இருந்த கோபிநாத் நெருங்கி வந்து, டிடெக்டிவ் புருவங்களை நெறித்து, என்ன பேசணும் என்றான். ரஞ்சனி பற்றி பேசணும் என்றான் பரத். உடனே அவன் முகம் வெளுத்தது. எச்சில் விழுங்கினான். யார் ரஞ்சனி என்றான் சமாளித்து கொண்டு. தெரியாது, உன் காதலி. நீ கவிதை புத்தகம் கூட ப்ரெசன்ட் பண்ணியிருக்க, சேர்ந்து சுற்றி இருக்க, ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்க. விளைவா அவ மூலமாக நீ அப்பா கூட ஆகப்போற. பொய், எல்லாம் பொய். உண்மை. என்னால் எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும் மிஸ்டர் கோபிநாத். ஆதாரங்கள் இருக்கு. நீயும் அவளும் சேர்ந்து சுத்தினதை பார்த்த சாட்சிகள் இருக்கு. லுக், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. பெரிய இடம், என் மானம் போயிடும். நான் எதிர்த்து பேசல. எஸ், எல்லாம் எஸ். ஒரு நல்ல வாய்ப்பு வரப்ப அதை விட முடியாது. கல்யாணமானதும் மேல் படிப்புக்கு என்னை என் வருங்கால மாமனார் ஸ்டேட்ஸுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாரு. லவ் பண்ணினேன், சுத்தினேன். அது ஒரு பருவ சலனம். ஆழமாக வாழ்க்கையை பற்றி யோசிக்காத பைத்தியக்காரத்தனமான நிமிஷங்கள். ஆச்சு, எல்லாம் ஆச்சு. வந்தா, என்கிட்ட வந்தா, கர்ப்பம்னு சொன்னா. நான் என் நிலமைய சொன்னேன். பொறுமையாக எடுத்து சொன்னேன். மறந்துடு, களைச்சிடுன்னு சொன்னேன். பணம் வேணும்னாலும் தரேன்னு சொன்னேன். என்னை எரிக்கிற மாதிரி பார்த்தா. உன் கருவை என் வயத்தில் சுமக்கிறதே பாவம்னு முழமுழமாக வசனம் பேசினா. காரி துப்புனா. உருப்பட மாட்டேன்னு சாபம் கொடுத்து சாமி ஆடிட்டு போயிட்டா. இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? தூதா, பணம் வேணுமாமா? எவ்வளவு வேணுமா? அமைதியாக இருந்த பரத் 20,000 என்றான். நான் தரேன்னு தானே சொன்னேன், அப்பவே வாங்கியிருக்கலாமே என்ற கோபிநாத் பீரோ திறந்து 20,000 எடுத்து வந்து பரத் கையில் கொடுக்க, அதை வாங்கி கொண்ட பரத், தேங்க்யூ சார். இதை கொடுத்தப்புறம் ஏன் வாய் திறக்காது. ஆனால் வெளியில் தெரியாம எப்படி அவளை முடிச்சிங்க என்றான். வாட் டு யூ மீன்? நான்சென்ஸ். 10ஆம் தேதி அன்னைக்கு அவள் டாக்டர்கிட்ட போனாலாம், செக்கப் பண்ணாங்களாம், கர்ப்பம்னு சொன்னாங்களாம். நேராக அங்கேருந்து என்கிட்ட வந்து நியாயம் கேட்டா. நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் திட்டிட்டு அழுதுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை என்றான் கோபிநாத். கொலை செஞ்சிட்டாங்களா அவளை? யாரு? கொஞ்ச நேரத்தில் தெரியும்டா ராஸ்கல் என்ற பரத் வேகமாக வெளியேறி பாதி படிகள் இறங்கி நின்று கைத்தட்டி ஹாலில் இருந்த அத்தனை பேரையும் அழைத்தான். ஜென்டில்மேன், என் பேர் பரத். நான் சில உண்மைகளை இப்போ சொல்ல போகிறேன். கோபிநாத் ரஞ்சனிங்கிற பொண்ணை காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கினான். அவளை ஏற்றுக்காம வேற கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அந்த பொண்ணை 9 நாளாக காணலை. அநேகமாக இவன் அவளை கொலை செஞ்சிருக்கலாம்னு நம்புகிறோம். விசாரிக்க வந்த எனக்கு இதோ பாருங்க 20,000 லஞ்சம் கொடுத்துருக்கான் என்றவன் ஹாலில் இருந்த டெலிஃபோனுக்கு சென்றான். நியூட்டனை அழைத்து போலீஸ் நாயுடன் வர சொன்னான். கூட்டம் ஸ்தம்பித்தது, குசுகுசுத்தது. சிலர் மாடிக்கு ஓடி சென்று தலை குனிந்து நின்ற கோபிநாத்தை இழுத்து வந்தார்கள். சிலர் புறப்பட துவங்கினார்கள். சற்று நேரத்தில் நியூட்டன் ஒரு படையுடன் வந்து சேர்ந்தார். போலீஸ் நாய் வேனை விட்டு இறங்கியதுமே பங்களாவின் பின்பக்க தோட்டத்திற்கு ஓடியது. அங்கே மண் தரையில் பிராண்டியது. தோண்டினார்கள். 3 அடி ஆழத்தில் இருந்து சிகப்பு சேலை சுற்றின. முழுக்க அழுகி போய் வெறும் எலும்புகளும் கொஞ்சம் சதை துணுக்குகளும் கொண்ட பெண்ணின் பிணம் வெளியே எடுக்கப்பட்டது. கூடவே ஒரு கைப்பையும். அதில் ரஞ்சனியின் ஹாஸ்டல் விலாசத்துடன் பஸ் பாஸ், மணிபர்ஸ், கைக்குட்டை இவற்றுடன் ஒரு பேட்டா செருப்பு கம்பெனியின் அட்டைப்பெட்டியுடன் இருந்தது. அதை பிரித்து பார்க்க உள்ளே ஒரு ஜோடி பழைய செருப்புகள் மற்றும் பில் இருந்தது. 17ஆம் தேதி வாங்கப்பட்ட புதிய செருப்புகளின் பில் 72.95 என்று விலை போட்டிருந்தது. பிணத்தின் கையில் ரிஸ்ட் வாட்ச் இருந்தது. மற்றதில் 3 சிகப்பு கண்ணாடி வளையல்கள் இருந்தன. போலீஸ் கோபிநாத்தை கைது செய்த போது அவன் பரிதாபமாக அலறினான். நோ, நான் அவளை கெடுத்தது உண்மை. அவளை ஏமாத்தினது உண்மை. அவளை நான் கொலை செய்யல. எப்படி இந்த பிணம் என் வீட்டு தோட்டத்துக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அத்தியாயம் 10. பரத் யோசனையாக டெலிஃபோனின் டயலை சும்மா சுழற்றி கொண்டிருந்தான். சுசீலா அறைக்குள் வந்து,
நெருப்பு சுடப்போகுது என்று சிகரெட்டை வாங்கி ஆஸ்ட்ரேயில் வைத்து நசுக்கி, அப்படி என்ன யோசனை என்றாள். கோபிநாத் தான் கொலை செய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்றானா. நியூட்டன் ஃபோன் செஞ்சாரு. பரத் எந்த குற்றவாளி எடுத்ததும் ஒப்புக்கிட்டு இருக்கான். போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியாத முழுக்க டீகம்போஸ் ஆன உடம்பு. இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் வேற ஏதாவது உண்மைகள் தெரியலாம் சுசி. என்ன பரத், இதில் சிக்கல் என்ன இருக்கு? கோபிநாத் ரஞ்சனியை காதலிச்சான், கர்ப்பமானான். ஆனால் அவனுக்கு வேற ஒரு பணக்கார இடத்து சம்பந்தம் வந்ததும் நடுவினான். இவன் நியாயம் கேட்க போனான். அப்போ தீர்த்துட்டான். சைலண்டாக தன் வீட்டு தோட்டத்திலேயே புதைச்சிட்டான். இப்போ ஒத்துக்கலை. இன்னும் தீவிரமாக விசாரிச்சா ஒப்புக்கிட்டு போகிறான். இல்லை சுசி, இந்த கேஸில் வேற சில நெருடல்கள் இருக்கு. என்னென்ன? 17ஆம் தேதி ரஞ்சனி கேலண்டரில் கொலை செய்யும் நாள்னு ஏன் எழுதினா? ரைட், அதுக்கு நான் விளக்கம் தரேன். தன்னை ஏமாத்தின கோபிநாத்தை கொலை செஞ்சிடுறதுன்னு வெறியோட இவ போனா. அப்போ அவன் இவளை மடக்கி முந்திக்கிட்டான். சரி, பெண்கள் கையில் எத்தனை வளையல் போடுவாங்க? 2 இல்லைன்னா 4. பிணத்தோட கையில் 3 வளையல் தான் இருந்துச்சு. அதே கலர், அதே ரகம். 4வது வளையல உடஞ்சு 3 துண்டுகளா நான் மதுசூதன ராவ் வீட்டில் பொறுக்கினேன். இதுக்கு என்ன விளக்கம்? இருக்கு. பணம் வாங்க வந்தாளா? அப்ப கதவுல வளையல் மோதி இருக்கு. கண்ணாடி வளையல் எப்பவும் உடையும். உடஞ்ச துண்டுகளை அவளே வீசி இருக்கலாம். ரைட். வேதாச்சலம் 3000 கொடுத்தாரு. மதுசூதன ராவ் 2000 கொடுத்தாரு. அந்த 5000 எங்க? பிணத்தோட உடம்புல தங்க சங்கிலி இருக்கு, வாட்ச் இருக்கு, கைப்பையில பணம் இல்ல. எதுக்காக அத்தனை அர்ஜென்ட்டா பணம் வாங்கினா? அதை யாருக்கு கொடுத்தா? இதுக்கு விளக்கம் சொல்றேன் பரத், சொல்லு. கோபிநாத்தை கொலை செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு ரஞ்சனி நினைச்சிருக்கலாம். அதுக்கு பணம் வேணுமே, அதனாலதான் கேட்டு வாங்கினா. சரி, அது எங்க? கோபிநாத் அவளை புதைக்கிறப்போ பணம் மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த விஷயமே இடிக்குது. இன்னொரு விஷயம் கவனிச்சியா? என்ன? ஹேண்ட்பேக்ல புது செருப்புக்கான பில், அட்டைப்பெட்டியில பழைய செருப்புகள். அந்த பில் 17ஆம் தேதி போடப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? சிம்பிள். பொதுவா செருப்பு கடையில புதுசா வாங்கினா அதை காலில் போட்டுக்கிட்டு பழச பெட்டியில போட்டு வாங்கிப்பாங்க. அதே மாதிரி தான் ரஞ்சனி செஞ்சிருக்கா. அதெல்லாம் கரெக்டு. அந்த புது செருப்பு எங்க? பிணத்தோட புது செருப்பு கிடைக்கல. கோபிநாத் வீட்டுல சுத்தமா தேடியாச்சு, கிடைக்கல. எங்க போச்சு புது செருப்பு? பழைய செருப்பை கட்டி வாங்கிட்டு புது செருப்பையும் போட்டுக்காம வெறும் காலோட கோபிநாத் வீட்டுக்கு வந்தான்னு விளக்கம் சொல்ல போறியா? சுசீலா நெற்றியில் விரல் வைத்து யோசித்து, ஆமா, இந்த இடம் செமத்தியா உதைக்குதே என்றாள். நான் ஒரு கற்பனை சொல்றேன் பாரு. மதுசூதன ராவுக்கு ரஞ்சனியோட காதல் மேட்டர், அவ யார காதலிக்கிறாங்கிறது எல்லாம் தெரியும். பணம் கேட்டு வந்தப்ப அவளை தன் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினாரு. அதுல அவ செத்துட்டா. உடனே பழிய கோபிநாத் மேல விட வைக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு ராத்திரில கொண்டு வந்து ரகசியமா புதைச்சிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுல தேடினா புது செருப்பு கிடைக்கலாம். இல்லைன்னா அவர் அதை புதைச்சிருக்கலாம், எரிச்சிருக்கலாம். இப்ப தடாலடியா நான் ஒரு காரியம் செய்ய போறேன், வா என்று புறப்பட்டான் பரத். இருவரும் காரில் டாக்டர் மதுசூதன ராவ் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். வழியில் ஒரு பேட்டா ஷோரூமை பார்த்த பரத் காரை நிறுத்தினான். 72 ரூபா 95 காசுன்னு பேட்டால என்ன மாடல் லேடி செருப்பு போடுறாங்கன்னு பார்த்துலாம் சுசி, உதவும் என்றான். இருவரும் உள்ளே சென்று விலை குறிப்பிட்டு கேட்டார்கள். ஊழியன் காட்டின செருப்பு டிசைன்களை பார்த்த மாத்திரத்தில் பரத்திற்குள் பொறி தட்டியது. சுசி, மதுசூதனராவை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அதிரடி வேலை இருக்குது என்றான் பரத். மாம்பழத்தில் பரோடா தெருவில் அந்த ஓட்டு வீட்டு முன் காரும் போலீஸ் ஜீப்பும் நின்று நியூட்டனும் 4 கான்ஸ்டபிள்களும் பரத் சுசீலாவும் கூட்டமாக சென்று கதவை தட்டினார்கள். கதவை திறந்த நடுத்தர வயது பெண் மிரண்டாள். பார்வதி கிளினிக்ல வேலை பார்க்குற ஆயா சுப்புலட்சுமி நீதானே? பரத் கதவுக்கருகில் பார்க்க அங்கே புத்தம்புது ஹீல் செருப்புகள் ரூபாய் 72.95 விலையோடு பேட்டா ஷோரூமில் பார்த்த அதே மாடலுடன் இருந்தன. சார், இங்க இருக்கு பாருங்க என்றான் பரத். அந்த உயரமான ஆயாவுக்கு உடம்பு பூராவும் நடுங்கியது. இத பாருமா, இந்த செருப்பு உனக்கு எப்படி கிடைச்சது? இது நிச்சயமா நீ வாங்கினது இல்ல, ரஞ்சனிங்கிற பொண்ணோடது, சரியா? சொல்லு. ரஞ்சனி கொலைகேஸ்ல உன்னை தூக்குல ஏத்திடுவேன். இங்க சொல்றியா, ஸ்டேஷன்ல வந்து சொல்றியா என்று நியூட்டன் அதட்டியதும் அந்த பெண் காலிலேயே விழுந்து விட்டாள். ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன எதுவும் செய்யாதீங்க, நான் எதுவும் செய்யல. ஏதோ புது செருப்புக்கு நான் ஆசைப்பட்டதோட சரி. மத்தபடி அந்த பொண்ணு செத்து போறதுக்கு நான் காரணம் இல்ல, டாக்டர் அம்மா தான் என்றாள் அவள். விவரமா சொல்லு. ஐயா, அந்த ரஞ்சனி தன்னோட காதலன் தன்னை கைவிட்டுட்டான்னு வந்து சொல்லி அழுதுச்சு. கருவை களைச்சுக்கணும்னு சொல்லுச்சு. டாக்டர் அம்மா தன் வீட்டுல ஒரு சின்ன ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்காங்க. இது மாதிரி முறை தவறின கேஸ்களுக்கு அங்க வர சொல்லி கர்ப்பம் கலப்பாங்க. அந்த பொண்ணையும் 17ஆம் தேதி ராத்திரி வீட்டுக்கு 5000 பணம் எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. உதவிக்கு என்னையும் வர சொன்னாங்க. சொன்னபடி அந்த பொண்ணு வந்துச்சு. அபார்ஷன் பண்ணோம். தேதி தப்பா சொல்லிருச்சு. கரு பெருசா வளர்ந்துருச்சு.
அதை நீக்கிறதுக்குள்ள ரஞ்சனிக்கு ஏகப்பட்ட ரத்தம் போயிடுச்சு. பொசுக்குன்னு உசுறு போயிடுச்சு. டாக்டர் அம்மா திகைச்சு போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த கேஸும் டெத் ஆனதில்ல அவங்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில சொன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்பதான் 3 மாசம் முன்னாடி புது கிளினிக் கட்டினாங்க. அதோட பேரே ரிப்பேர் ஆயிடும். டாக்டர் அம்மா தன்னோட புருஷனோட கன்சல்ட் பண்ணாங்க. ரஞ்சனி தன்னை கெடுத்த கோபிநாத் பத்தி விபரமா சொல்லி இருந்தா. அந்த கோபிநாத்தும் எங்க டாக்டர் அம்மாவும் ஒன்னா படிச்சவங்க. அப்ப இவங்க கிட்டயே பல தடவை அவன் வம்பு செஞ்சானாம். அதனால ரஞ்சனிக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். தானும் தப்பின மாதிரியும் இருக்கும்னு ஐடியா பண்ணிட்டாங்க. டாக்டர் அம்மா புருஷன் கார்ல ராத்திரில ரஞ்சனி பணத்தை எடுத்துட்டு போய் கோபிநாத் வீட்டு தோட்டத்துல புதைச்சிட்டு வந்துட்டாரு. டாக்டர் அம்மா எதையும் வெளியில சொல்லாதன்னு எனக்கு 10,000 பணம் கொடுத்தாங்க. அவங்க வீட்ல இருந்த ரஞ்சனியோட செருப்பை நான் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். வேற எந்த தப்பும் நான் செய்யல. நடந்த உண்மையை எங்க வேணும்னாலும் வந்து சொல்றேன் என்றாள் அழுது கொண்டே சுப்புலட்சுமி. சுசி, பார்வதி கிளினிக் போனப்ப எதேச்சையா அப்சர்வ் செஞ்சேன். இந்த ஆயாவோ நல்ல உயரம். அப்புறம் எதுக்கு ஹீல் செருப்புன்னு? அதுவும் இளம் வயசு பொண்ணுங்க போடுற மாடல்ங்கிறதுனால முரண்பாடு தெரிஞ்சுது என்றான் பரத். நியூட்டன், நான் புறப்படுறேன். அந்த டாக்டர் அம்மாவை கைது செஞ்சு விசாரிக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு என்று புறப்பட்டார். முற்றும்.